السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த மார்க்க ஒன்று கூடலிலே பெண்கள் அறிந்து கொள்ள வேண்டிய பெண்கள் என்கின்ற தலைப்பில் ஒரு சில வரலாற்று செய்திகளை அதனது படிப்பினைகளோடு தெரிந்து கொள்ளலாம் என்பதுதான் இந்த தலைப்பினூடாக நாங்கள் சொல்ல வருகின்ற உள்ளடக்கம். அன்புள்ள சகோதரிகளே, நாங்கள் எத்தனையோ மார்க்க உரைகளை, மார்க்க விளக்கங்களை, மார்க்க சட்டங்களை படிக்கிறோம், கேட்கிறோம். இந்த மார்க்க உரைகளையும் மார்க்க சட்டங்களையும் தங்களது வாழ்க்கையில் எப்படியெல்லாம் அவர்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்தார்கள், எப்படியெல்லாம் செயல் வடிவம் கொடுத்தார்கள், அதற்காக என்ன சிரமங்களை பட்டார்கள் என்ற வரலாறுகளையும் நாங்கள் என்ன செய்கிறோம், கேட்கிறோம். இதிலே இன்றைய தலைப்பு என்ன என்று சொன்னால், பெண்கள் இந்த இஸ்லாத்திற்காக என்ன சிரமங்களை சுமந்தார்கள், அவர்கள் செய்த தியாகங்கள் என்ன, அவர்களது பங்களிப்புகள் எப்படி இஸ்லாத்துக்கு இருந்தன என்பதை நாங்கள் தெரிந்த தெரியாத சில செய்திகளை தொகுத்து இந்த இடத்திலே சொல்வதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம். இஸ்லாமிய வரலாற்றிலே நாங்கள் நிறைய பெண்களை தெரிந்து வைத்திருக்கலாம். அந்த பெண்களுடைய வரலாறு எங்களுக்கு முழுமையாக சொல்லப்படாமல் இருக்கலாம். அந்த வரலாறை தெரிந்தவர்கள் கூட அதிலே உள்ள படிப்பினைகள் என்ன, நாம் அதிலிருந்து கடைபிடிக்க வேண்டிய படிப்பினைகள் என்ன என்பது கூட நமக்கு என்ன செய்யலாம், தெரியாமல் இருக்கலாம். என்பதனால் ஒரு சிலருடைய வரலாறை இந்த இடத்தில் சுருக்கமாக அவர்களுடைய வரலாற்றில் எது மிக பிரதானமாக அடையாளப்படுத்தப்படுகிறது என்பதை சொல்லி எடுத்து காட்டுவதனூடாக எங்களுக்குள் சில மாற்றங்கள் என்ன செய்யலாம், ஏற்படலாம். நாங்கள் இந்த வகையில் மாற வேண்டும் என்ற ஒரு உறுதி என்ன செய்யலாம், ஏற்படலாம். கொஞ்சம் எங்களை அபிவிருத்தி செய்து கொள்ள, கொஞ்சம் நாங்கள் முன்னேற்றம் அடைந்து கொள்ள அது உதவலாம். அன்புள்ள சகோதரிகளே, அந்த உரைக்குள்ள நான் அந்த வரலாறுகளை சொல்வதற்கு முன்னால் முதலாவது எங்களுக்கு எத்தனை பெண்களை தெரியும் என்றதை நம்ம முதலாவது அடையாளம் கண்டுகொள்ளும். வரலாற்று பெண்களில் இஸ்லாமிய வரலாற்றில் எத்தனை பெண்களை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கோம், பேரளவிலாவது தெரிந்து வைத்திருக்கிறோம் என்றதுக்கு ஒரு சில கேள்விகள். யாரையும் குறித்து கேட்க மாட்டேன். என்னன்னு சொன்னால், இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து ஆரம்பிப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை பெண் மக்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிள்ளைகள் எத்தனை பேர்? எத்தனை பேர்? உறுதியாக சொல்லுங்க, எத்தனை பெண்கள்? 4 பெண் பிள்ளைகள். ஆண் பிள்ளைகள் எத்தனை பேர்? 3 ஆண் பிள்ளைகள். 3 ஆண் பிள்ளைகளுடைய பேர் என்ன? காசிம், அப்துல்லா, இப்ராஹிம். சரியா? காசிம், அப்துல்லா, இப்ராஹிம். சரியா? அது சரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூத்த ஆண் பிள்ளையுடைய பேர் என்ன? காசிம். ரசூலுல்லாஹ்வோட புனை பேர் வந்து அபுல் காசிம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனை பேர் அபுல் காசிம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 மகள் சொன்னோம். பெண் மக்களை பெண்கள் அறிந்து கொள்ள வேண்டிய பெண்கள் என்றால் முதலாக யாரை தெரிஞ்சுக்கணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துடைய பெண்களுடைய சாதாரண டீட்டெயில்ஸ் தெரியணும். அதுக்கு பின்னால் தான் அவங்களோட தியாகம் தெரியணும். அதனால தான் அது ஒரு சில கேள்விகளை கேட்கிறேன். அடுத்த என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் மக்களுடைய பேர்களில் மூத்த பெண் மகள் யாரு? ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. அடுத்தது ருக்கையா. அடுத்தது உம்மு குல்சூம். அடுத்தது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த 4 பேரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெண் மக்கள். இந்த 4 பேரும் யார் யாரை திருமணம் முடிச்சிருந்தாங்க? முதலாவது ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா யாரை திருமணம் முடிச்சிருந்தாங்க? நம்ம அலி ரலியல்லாஹு அன்ஹு தெரியும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் முடித்திருந்தார்கள். மற்றவங்களே ருக்கையாவை, உம்மு குல்சூமையும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? திருமணம் முடித்திருந்தார்கள். அடுத்தது ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை யார் திருமணம் முடிச்சிருந்தாங்க? யாரோ அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க தான் என்ன செஞ்சிருக்கணும்,
திருமணம் முடிச்சிருக்கேன். அப்படியா? யார் என்ன திருமணம் முடிச்சிருந்தாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. யாருக்காவது தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஸைனப் ரலியல்லாஹுடைய தாயார் யாரு? ஏன் யோசிக்கிறீங்க எல்லாரும்? ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தாயார் யாரு? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அடுத்தது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தாயார், அவங்களும் ஹதீஜா ரலியல்லாஹு. ருக்கையா, உம்மு குல்சூம், எல்லாருடைய தாயாரும் யாரு? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு சகோதரி இருந்தார். ஒரு சகோதரி இருந்தா. அந்த சகோதரியுடைய பேர் வந்து ஹாலா. அந்த சகோதரியுடைய பேர் என்ன? ஹாலா என்று சொல்லி பெரிய அரபில் சொல்வார்கள். ஹாலா அப்படி என்று சொல்றதுதான், அதாவது ஹதீஜா பின்து ஹுவைலித், அங்க ஹாலா பின்து ஹுவைலித். இந்த ஹாலா வந்து சகோதரி. இந்த ஹாலாவுக்கு ஒரு மகன். இந்த ஹாலாவுக்கு ஒரு மகன். அவருடைய பேர் வந்து அபுல் ஆஸ். அவருடைய பேர் அபுல் ஆஸ். அவங்க தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மூத்த மகள் ஸைனபை திருமணம் முடிச்சிருந்தாங்க. அப்போ யாருடைய? சாட்சியுடைய அல்லது பெரியம்மாவுடைய மகன் தான் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிக்கிறாங்க. விளங்கிட்டா? ஹதீஜா ரலியல்லாஹுடைய சகோதரி, அதாவது ரசூலுல்லாஹி ஃபாத்திமா ரலியல்லாஹு ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு அவங்க யாரு? சாட்சி அல்லது பெரியம்மா. அவருடைய மகன் தான் என்ன செய்கிறாங்க? அபுல் ஆஸ் இப்னு ரபி என்பவர் தான் திருமணம் முடிச்சு. அபுல் ஆஸ் திருப்பி மறக்கக்கூடாது வரலாற்றில். அபுல் ஆஸ் என்பது ஒரு மருமகன். அப்போ எல்லா மகளுடைய மருமகனும் நமக்கு என்ன செஞ்சுட்டு தெரிஞ்சிட்டு. அபுல் ஆஸ் இப்னு ரபி என்றவர் என்ன செஞ்சாங்க? திருமணம் முடிச்சிருந்தாங்க. யாரை? ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்திருந்தார்கள். இப்போ இந்த அபுல் ஆஸ் இப்னு ரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலேயே பெண் மக்கள் மரணித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் எத்தனை பெண் மக்கள் மரணித்தார்கள்? அவங்களோட பெண் பிள்ளைகள் 3 பேர் என்ன செஞ்சாங்க? மரணித்தார்கள். யார் யாரு? ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ருக்கையா, உம்மு குல்தூம், ஃபாத்திமா இல்லை. ரைட், அப்படி உறுதியாக இருக்கணும். இவர்களை தவிர என்ன? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர மற்ற எல்லாரும் என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே மரணித்து விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை பேத்திமார் இருந்தாங்க? எத்தனை பேரர்கள் இருந்தாங்க? தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? நபி, அதாவது பெண்கள் அறிந்து கொள்ள வேண்டிய பெண்களில் ரசூலுல்லாஹ்வோட மகள்மார் வருவாங்க, மனைவிமார் வருவாங்க, பேரன் பேத்தி எல்லாம் வருவாங்க. விளங்கிட்டா? யார்கிட்டையும் தனியாக கேட்கல. அதனால யாரும் என்ன செய்ய வேணும்? யோசிக்க வேணும். ஒரு கொஞ்சம் செய்திகளை இங்கே சொல்ல வேண்டும். அதுக்கு பின்னால தான் அதற்குள்ள படிப்பினைகளை நம்ம என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரர்கள் யார் யார்? முதலாவது ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா வருவோம். ஸைனப், ஃபாத்திமா எல்லாம் உங்களுக்கு ஒரேடியாக போயிடாம. ஸைனப் ரலியல்லாஹு தான் மூத்த மகள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா தான் மூத்த மகள். அப்போ ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எத்தனை பிள்ளைகள்? எத்தனை பெண் பிள்ளைகள்? ஆண் மகனை விட்டுருங்க. எத்தனை பெண் பிள்ளைகள்? 1. என்ன? யாரு? சும்மா சொன்னதா இல்லையே? யாரு? ரசூலுல்லாஹ். அதாவது ஒரு பெண் பிள்ளை யாரு? உமாமா. பரக்கல்லாஹ். உமாமா வந்து சரியா? உமாமா வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேத்தி. உமாமா வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேத்தி உமாமா. அப்பனா ஸைனப் ரலியல்லாஹுடைய மகள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகள். நமக்கு என்னென்ன பேரெல்லாமோ பாடமாகிக்குது. இந்த பேர்லாம் என்னது? ஞாபகம் இல்லை. இப்போ உமாமா வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேத்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேத்தி இந்த உமாமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத்துக்கு பின்னால் வரைக்கும் அவங்க என்ன செஞ்சாங்க? வாழ்ந்தார்கள். ஒரு செய்தியில் வருமே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தூக்கி கொண்டு தொழுவாங்க. கையில் தூக்கி கொண்டு என்ன செய்வார்கள்? தொழுவார்கள். ருக்குக்கு போகிற நேரத்தில் கீழே எடுத்து வைப்பாங்க. சுஜூதுக்கெல்லாம் போயிட்டு வந்து திருப்பி நிலையில் இருக்கிற நேரத்தில் என்ன செய்வாங்க? மறுபடி தூக்கி கொள்வார்கள். யார் அது? இந்த உமாமா தான். அது உமாமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேத்தி. அப்போ குழந்தையை நம்ம சுமந்து கொண்டு என்ன செய்யலாம்? தொழலாம். குழந்தையை சுமந்து கொண்டும் தொழலாம் என்பதற்கு இந்த ஒரு செய்தி ஆதாரம். உமாமாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமந்து கொண்டு இருந்தாங்க. உமாமாவை யார் திருமணம் முடிச்சா? மறுபடியும் அடுத்த பக்கத்துக்கு போகுது. உமாமாவை யார் திருமணம் முடிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடித்தாங்க. வரலாற்றில் எப்படி இருக்குது? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் முடித்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் முடிச்சிருந்தாங்க.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌத்துக்கு பின்னால ஃபாத்திமா ரதியல்லாஹுடைய சகோதரி யாரு? ஜைனப். ஃபாத்திமா ரலியல்லாஹு மௌத்துக்கு பின்னால ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹாவை திருமணம் முடிக்கலாமா முடிக்க இயலாதா? இஸ்லாமிய சட்ட அடிப்படையில் சகோதரியை மௌத்தான பின்னால முடிக்கலாம். அவங்க மௌத்தாயிட்டாங்க, அவர்களையே முடிக்கலாம்னா அவங்களோட மாற்றலாம், திருமணம் முடிக்கலாம். அவங்க சின்னவர்களாக இருந்தார்கள். அன்றையுடைய அமைப்பில் இந்த மாதிரியான திருமணங்கள் நிறைய என்ன செய்தன, நடந்தன. அப்போ உமாமாவை திருமணம் முடித்தது முதலாவது யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் என்ன செய்தார்கள், வரலாற்றை நீங்கள் பார்க்கலாம், திருமணம் முடித்தார்ன்றதை பார்க்கிறோம். அடுத்தது நீங்கள் பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிள்ளைகளில், அதாவது பேத்திகளில் இன்னொரு பேத்தி இருந்தாங்க. அது யாரு? ஜைனப் என்று சொல்லி என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பேத்தி. எப்படி? ஜைனப் என்று சொல்லி ஒரு பேத்தி என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வழியாக. அப்போ இந்த செய்தியெல்லாம் நம்ம எதிலிருந்து பார்க்கிறோம் அப்படி என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வரலாற்றை நாம் என்ன செய்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். இப்போ பேரன் பேத்தி, பேரன் தான் நம்ம சொல்லிடுவோமே, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமான்னு என்ன செஞ்சிருவோம், நம்ம சொல்லிடுவோம். அடுத்ததாக நம்ம வரலாற்றில் பார்க்கக்கூடிய இன்னும் ஒரு சில விஷயங்கள், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களோட பேர் எல்லாருக்கும் தெரியும், அப்படித்தானே? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 மனைவிமார்களுடைய பேரும் எல்லாருக்கும் தெரியும். சொல்லுங்க 11 மனைவிமார்களுடைய பேரை. முதலாவது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, இரண்டாவது சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, மூன்றாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அதுக்கு பிறகு ஒன்றா சொல்லிட்டு போங்க. ஜைனப் என்று 2 பேர் இருந்தாங்க, ஜைனப் பின்து ஹுசைமா, ஜைனப் பின்து ஜஹ்ஷ், 5 பேர். ஆறாவது எப்படி? உம்மு ஹபீபா, உம்மு சலமா, அடுத்தது ஜுவைரியா, அடுத்து என்ன 2 பேர் இருக்கிறாங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. சஃபியா, ஹப்ஸா, இன்னொரு ஆள் எப்படி? இல்லை, இன்னொருவர் வருவாங்க. யார் விடுபட்டது? 10 பேர் சொல்லிக்கிறீங்க, எப்படி தானே? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எல்லாம் சொன்னீங்க, சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸா, உம்மு சலமா, அடுத்து யாரு? அதாவது உம்மு ஹபீபா, சஃபியா, ஜுவைரியா, அடுத்தது இன்னும் ஒரே ஒரு ஆள் யாரு? மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா, மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா. இவர்கள்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு நேரத்தில் 9 மனைவிமாரோடு வாழ்ந்தாங்க. மற்ற 2 பேர் என்ன செஞ்சாங்க, மரணித்து விட்டார்கள், மற்றவர்கள் மரணித்து விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெண்கள் லிஸ்ட்டில் இப்போ நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-16 பெண்களுடைய பேர் என்ன செஞ்சுட்டீங்க, இப்போ சொல்லிட்டீங்க. இவர்கள் ஒவ்வொருத்தருடைய வரலாறும் எங்களுக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹோட ஒவ்வொரு மனைவிமார்களுடைய வரலாறும் எங்களுக்கு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெண் மக்களுடைய வரலாறு தெரியுமா? அதில் உள்ள தியாகங்கள் எங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் நம்ம எவ்வளவோ படிப்பினை என்ன செய்யலாம், பெற்றிருக்கலாம். இது ஒரு ஞாபகத்தில் வச்சுக்கணும். அந்த படிப்பினைகள் எல்லாம் சொல்வதற்கு முன்னால் முதலாவது பேர் லிஸ்ட்டை முடிச்சிடும். அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி பெண்களில் எத்தனை சஹாபி பெண்கள் எங்களுக்கு தெரியும்? இவர்கள் அல்லாமல் எத்தனை சஹாபி பெண்களை தெரியும்? உதாரணமாக இவர்களிலேயே கொஞ்சம் சகோதரிகள் எடுக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களிலேயே கொஞ்சம் சகோதரிகள் இருக்காங்க. உதாரணமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எடுத்தீங்கன்னா அவங்களோட ஒரு சகோதரி யாரு? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாத்தா தான் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. 10 வருஷம் மூத்தவங்க, 10 வருஷம் மூத்தவர்கள் ஆயிஷா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அடுத்தது வேற யாரு? கொஞ்சம் சஹாபி பெண்களோட பேர்களை கொஞ்சம் சொல்லுங்க. சுமையா. நாங்கள் போட்டிக்கிட்டு சொல்லணும். ஏன் தெரியுமா? இது எங்களுடைய முன்மாதிரிகளை பற்றிய வரலாறு. யாருடைய முன்மாதிரிகளை பற்றி? எங்களுடைய. எப்படி? உம்மு சலமா ரசூலோட மனைவிமாரில் சொல்லிட்டோமே. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. ரைட். அடுத்தது இந்த பேர்களை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சில செய்திகள் நான் ஒவ்வொரு செய்தியிலும் என்ன செய்வேன், சொல்லுவேன். அடுத்ததாக உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னோம். அடுத்தது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னோம். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னோம். அஸ்மா பின்து உமைஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அஸ்மா பின்து உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாவது ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவர்கள் திருமணம் முடிச்சிருந்தாங்க. இந்த அஸ்மா பின்து உமைஸ் அவர் யுத்தத்தில் கொல்லப்பட்ட பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, திருமணம் முடித்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
திருமணம் முடித்தார்கள் என்ற வரலாற்றை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதன் மூலம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முஹம்மது என்ற ஒரு பிள்ளை பிறந்தார்கள். முஹம்மது இப்னு அபீபக்கர். முஹம்மது இப்னு அபீபக்கர். வேறு என்ன பெண்மணிகள்? உம்மு அத்தியா. உம்மு அத்தியா என்ற ஒரு பெண்மணியை நம்ம வரலாற்றில் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதே போல வேறு வேறு யாரெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருந்தாங்க? ருபைய்ய பின்து முஅவ்வித். ருபைய்ய பின்து முஅவ்வித். நிறைய பெண்மணிகளுடைய வரலாறு எங்களில் உள்ள நிறைய பேருக்கு என்ன தெரியாது, நம்ம தெரிந்து கொள்ள முயற்சி எடுப்பதும் இல்லை. எல்லாரும் சிம்பிளாக சொல்லிடுவாங்க அரபலைக்கு, அதனால் எப்படி வாசிக்க. தமிழில் நிறைய இருக்குது நபித்தோழிகள் வரலாறு என்று சொல்லி நிறைய இருக்குது. ஆனால் நாங்கள் முன்மாதிரிகளை படித்து எடுக்கிறதுக்கு என்ன செய்யலை, ரெடி இல்லை. அப்படியே யாராவது வாட்ஸ்அப்பில் ஒரு நபித்தோழியின் வரலாறுன்னு போட்டாலும் ஸ்டார் மார்க் பண்ணி வச்சிடுறது. புறவு வாசிக்கணும், அப்படி புறவு என்ன செய்யணும், வாசிக்கணும் அப்படி வச்சிடுறது. புறவு அந்த ஃபோன் அப்செட் ஆகி அன்இன்ஸ்டால் பண்ணி நிறைய ஸ்டோரி அப்படியே போயிட்டேன்னு அப்படியே விட்டுடுறது. நம்ம வந்து படிப்பதில்லை. அது படிப்பதனால, வரலாறுகளை படிப்பதனால் உள்ளம் என்ன செய்யும், மிச்சம் உறுதியாகும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், நாங்கள் முன் சென்ற நபிமார்களுடைய வரலாறுகளை உங்களுக்கு சொல்வதெல்லாம் மா நுஸப்பித்து பிஹி ஃபுஆதக், உங்களுடைய உள்ளம் உறுதியாவதற்காக சொல்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சரி, ஒரு சில நபித்தோழிகளுடைய பெயர்களை நம்ம சொன்னோம், ஒரு 10-12 பேர்களை நம்ம சொன்னோம். ஆரம்ப கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னர் வாழ்ந்த நல்ல பெண்மணிகள், அடையாளப்படுத்தப்பட்ட பெண்மணிகள். ஆசியா. யார் ஆசியா? ஃபிரௌனுடைய மனைவி. ரைட். அடுத்தது யாரு? மரியம் பின்து இம்ரான். விளங்கிட்டா? மரியம் அலைஹிஸ்ஸலாம். வேறு யாரு? முன் சென்று வாழ்ந்த பெண்மணிகள்ல நல்ல, அதாவது நம்ம சொல்லத்தக்க அமைப்பில் இருந்தவர்கள் யாரு? ஹாஜரா. வேற? சாரா. வேற? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றுக்கு வந்து விளங்கிட்டா? அது முன்னால் வாழ்ந்தவர்கள். இப்படி நிறைய பேர்களை நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் உம்மு மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார். இது போன்ற வரலாறுகள் நிறைய நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். இந்த வரலாறுகள் என்ன செய்ய, இந்த பேர்லாம் நமக்கு தெரியுது. நீங்கள் என்ன விரும்பணும் என்றால் அவர்களுடைய ஒவ்வொரு வரலாறையும் கேட்க, அல்லது யார் அப்படி ஸ்பீச்சுகள் இல்லையா, யாரையாவது ஒரு உலமாக்கிட்ட கேட்டு அந்த தலைப்பில் என்ன செய்யுங்க, பேசுங்க, நாங்கள் படிக்கணும். அந்த தலைப்பில் என்ன செய்யுங்க, பேசுங்க. அந்த ஒவ்வொருத்தருடைய வரலாறையும் நாம் படிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், விரும்ப வேண்டும். இப்போ என்னால் முடிஞ்ச அளவில் ஒவ்வொருவருடைய வரலாற்றிலும் உள்ள ஒவ்வொரு உதாரணங்களை நம்ம எடுத்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். முதலாவதாக மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயாருடைய வரலாற்று எல்லாத்தையும் எடுத்து நான் சொல்கிறதாக இருந்தால் அது ஹிஸ்ட்ரி புக்கு அப்படியே பேசணுமே. அதனால் ஒவ்வொருவருடைய நமக்கு படிப்பினை உள்ள இடத்துலையும் நம்ம வரணும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயாரை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவருடைய வரலாற்றில் நாங்கள் அடைஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரயோஜனம் என்ன தெரியுமா? ஒரு உளவியல் ரீதியான செய்தியும் ஒரு மார்க்க ரீதியான படிப்பினையும் கிடைக்கும். அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயாருடைய உள்ளத்தில் ஒரு சிந்தனையை போடுறான். ஃபிரௌன் வந்து ஆண் குழந்தைகள் எல்லாரையும் கொன்று கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலா ஒரு கட்டளை போடுறான். என்ன? மூசாவை ஒரு பேழையில் வைத்து நைல் நதியில் என்ன செஞ்சிடுறது, விட்டு விடுவது. நைல் நதியில் விட்டு விடுவது என்கின்ற ஒரு சிந்தனை அல்லாஹ் தஆலா, அதாவது ஒரு வஹியை மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயுடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா உறுதியாக போடுறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் என்ன செய்கிறாங்க, ஒரு பேழையில் வைத்து ஒரு நதியில் அந்த புள்ளைய வைக்கிறாங்க. உங்களை யாருக்காவது அப்படி ஒரு கட்டளை இடப்பட்டால் மனசு வருமா புள்ளைய நதியில் போடுறதுக்கு? ஆனால் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். எப்போ புள்ளைய கையில் வச்சிருந்தா கொன்றுவாங்க என்ற ஒரு நிலை இருந்தால், கொன்று விடுவார்கள் என்ற ஒரு நிலை இருந்தால், அல்லாஹ்வுடைய கட்டளையும் நதியில் போடுங்கன்ற மாதிரி இருந்தால் உள்ளம் என்ன செய்யும், ஒரு போராட்டத்துக்கு மத்தியில் என்ன செய்யும், இந்த புள்ளை எங்கேயா போய் என்ன செய்யட்டும், நல்ல முறையில் வாழட்டும் என்று சொல்லி. நதி ஒரு திசையில் போகும், நதி ஒரு திசையில் போகும். அந்த நம்பிக்கையோடு மூசா தாயார் போடுறாங்க. ஆனால் அல்லாஹ் ஒரு வாக்களிக்கிறான். என்ன வாக்களிக்கிறான்னா, இந்த குழந்தையை உங்களிடத்தில் மீண்டும் கொண்டு வந்து சேர்ப்போம். அதான் வாக்கு. இந்த குழந்தையை உங்களிடத்தில் மீண்டும் கொண்டு வந்து சேர்ப்போம். நதி போகிற திசை வேற, வீடு இருக்கிற திசை வேற. ஆனால் குழந்தையை கொண்டு வந்து என்ன செய்வோம், உங்களிடத்தில் சேர்ப்போம் என்று அல்லாஹ் தஆலா ஒரு வாக்கு கொடுக்குறான். இந்த வாக்கை நம்பி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் குழந்தையை என்ன செய்கிறாங்க, நதியில் விட்டுறாங்க. சகோதரிட்ட சொல்கிறாங்க, குஸ்ஸி, நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, இதை ஃபாலோ பண்ணி போங்க, இந்த குழந்தை போகிற அந்த பக்கத்தை ஃபாலோ பண்ணி போங்க என்று சொல்லி அல்லாஹ் தஆலா கட்டளை இருக்கிறான். அந்த சகோதரி வந்து என்ன பின்னால் போகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஃபிரௌனுடைய மனைவி என்ன செய்கிறாங்க, குளிக்கிறதுக்கு வராங்க.
இதை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லலை. ஃபிரௌனுடைய குடும்பத்துக்கு போய் சேர்ந்ததை தான் என்னது சொல்லுது. வரலாற்றில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், அவங்க குளிக்க வந்த நேரத்தில் நதி தானே, அப்போ அது சாதாரணமாக தான் எடுத்துகிட்டு போகும். அந்த குழந்தைய என்ன செய்யறாங்க காண்றாங்க. இது அந்த சகோதரியும் கண்டுட்டா. அந்த சகோதரியும் கண்டுட்டா. குழந்தைய ஃபிரௌனுடைய மனைவி கண்டு அந்த குழந்தைய என்ன செய்கிறாங்க எடுத்து கொண்டு வாங்க. எடுத்து ஃபிரௌனிடத்தில் போய் என்னது குர்ரத்து ஐனின் லி வலக், உனக்கும் எனக்கும் என்ன கண் குளிர்ச்சியாக ஆவதற்கு இந்த குழந்தையை நாம் என்ன செய்வோம் வைத்துக்கொள்வோம் என்றான். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபிர்அவுன் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கொண்டான். லியகூன லஹும் அதுவன் வஹஸனா, தனக்கு எதிரியாக மாறுவதற்கும் தனக்கு கவலை அமைவதற்கும் மூசாவை பிள்ளையாக எடுத்துக்கொண்டான் அல்லாஹ். தனக்கு எதிரியாக மாறுவதற்கும் தனக்கு குழந்தையாக கவலையாக அமைவதற்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கொண்டான். அப்படின்னா ஃபிர்அவுன் அதுக்காக எடுத்துக்கொண்டான்? அதுக்கு எடுத்துக்கொள்ளலை. ஆனால் ரிசல்ட் என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் எதிரியாக மாற போறாரு, தனக்கு வாழ்க்கை கவலையில் என்ன செய்ய போகுது முடிய போகுது அப்படி என்று சொல்லி அல்லாஹு தாலா என்ன செய்யறான் சொல்றான். இதுல கவனிக்க வேண்டியது அல்லாஹு தாலாவுடைய ஏற்பாடு தானே. மனுஷன் வந்து என்ன செய்யலாம் நினைச்சு பார்க்கவே இல்லை. எல்லா குழந்தையும் கொண்டுட்டான், எல்லா குழந்தையும் கொண்டுட்டான். தண்ட கையால தந்த எதிரி குழந்தையை பாதுகாத்தான். தந்த கையால எதற்காக எல்லா குழந்தைகளையும் கொன்றானோ அந்த குழந்தைய என்ன செஞ்சான் தண்ட கையால பாதுகாத்தான். அல்லாஹு தாலா அதுக்கு ஒரு விதிவிலக்க கொடுத்தான். மனைவி மூலம் என்ன அந்த குழந்தை போய் என்ன செய்யுது கிடைக்கும். இப்போ ஃபிரௌனுடைய வீட்டில் தான் யார் வளர்றாரு? எதிரி வளர்றார். எந்த எதிரியை கொல்ல நினைச்சோ அந்த எதிரியை வளர்த்ததே யாரு? ஃபிரௌனுக்குள்ள. இந்த இடத்துல அல்லாஹு தாலா என்ன செய்யறான் வாக்களிச்சானே என்ன மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வந்து திருப்பி சேப்பம் பண்ணி வஹர்ரம்னா அலைஹில் மராதி. அல்லாஹ் முதல்ல என்ன செய்யறான்னா பால் குடிக்காத மாதிரி குழந்தைய ஆக்கிடுறான். எந்த அதாவது தாயிடத்திலும் அந்த குழந்தை என்ன செய்யலை பால் குடிக்க மறுக்குது. இப்போ இந்த குழந்தை எங்கே போகணுன்னு சொல்லி யாருக்கு தெரியும்? அந்த சகோதரிக்கு தெரியும். அந்த சகோதரி போய் சொல்கிறாங்க, ஹல் அதுல்லுக்கும் அலா அஹ்லி பைத்தின் யக்ஃபுலூனா, பொறுப்பெடுக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரவா? இந்த குழந்தைய பொறுப்பெடுக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சொல்லித்தரவா? அப்படின்னா என்ன, அவங்க பொறுப்பாக வச்சுக்கிடுவாங்க, பால் ஊட்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க, குழந்தைய உங்களுக்கு முறையாக என்ன செய்வாங்க எடுத்து செஞ்சு தருவாங்க அப்படின்றாங்க சொல்கிறாங்க. அவங்கள ஏற்றுக்கொள்கிறாங்க. அதனால் பால் கொடுத்து வளர்ப்பதற்காக ஒரு செவிலித்தாயாக குழந்தையை கொண்டு வந்து எங்கே ஒப்படைக்கிறாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயிடத்தில் ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்ச செய்தியை அல்லாஹு தாலா சொல்கிறான். அல்லாஹு தாலா அழகாக சொல்லி காட்டுறான். அதாவது இந்த செய்தியை அஸ்பஹ ஃபுஆது உம்மி மூசா ஃபாரிகன், மூசாவுடைய தாயுடைய உள்ளம் எம்டியாக ஆரம்பித்து விட்டது. எம்டி ஆகிட்டு, எம்டி ஆகினா என்ன செஞ்சிடும்? எம்டினா என்ன அர்த்தம்? ஃபுல்லாக எம்டி ஆகிட்டா ஒரே ஒரு யோசனை தான் இருக்கு. ஃபுல்லாக எம்டி ஆகிட்டா என்ன செய்யும்? ஒரே ஒரு யோசனை தான் இருக்கு. என்ன? குழந்தை. அல்லாஹ் சொல்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயுடைய உள்ளம் அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. பைதா ஃபரகத ஃபன்சப், நீங்கள் வந்து எம்டி ஆகிட்டீங்கன்னு சொன்னால், ஒன்றுமில்லேன்னு ஆகிட்டீங்கன்னா இறைவனுக்காக வணங்குங்கள், இறைவனையே என்ன செய்ய வணங்குங்க. உள்ளம் வெறுமை அடைஞ்சிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் அவரது இதயத்தை பலப்படுத்தவில்லைண்டா வெளியே சொல்லியிருப்பா, இப்படி தான் புள்ளைய நதியில் விட்டு அந்த புள்ளை எங்கே போச்சோ அப்படின்னு சொல்லி என்ன வெளியில் சொல்லியிருப்பா. வெளியில் சொல்லியிருந்தா இந்த பிளேன் எல்லாமே என்ன செஞ்சிருக்கும்? தலைகீழாக மாறி. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நாங்கள் அவருடைய உள்ளத்தை கட்டு போட்டோம். எப்பயும் வந்து ஒரு விஷயத்தை நிறைய யோசிச்சுட்டு இருந்தா மனசு என்ன சொல்லும் தெரியுமா? பக்கத்தில் உள்ளவன்ட்ட சொல்லத்தான் சொல்லும். பக்கத்தில் உள்ளவன்ட்ட சொல்லத்தான் சொல்லும். சொல்லாட்டி நிம்மதியே இருக்காது, சொல்லாட்டி நிம்மதியே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு யார் வந்துட்டாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயுடைய உள்ளம் வந்துட்டு. பின்னர் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பின்னர் அந்த குழந்தையை மூசாவுடைய தாயிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தோம். எதற்காக என்று சொன்னால், அல்லாஹு தஆலா அளிக்கின்ற வாக்குகளை மீறுவதில்லை. அதிகமான மனிதர்கள் இதை நம்பாமல் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அல்லாஹ் அளிக்கிற வாக்கை என்றைக்குமே என்ன செய்வதில்லை, மீறுவது கிடையாது. குர்ஆன் அல்லாஹ் தஆலா ஒரு வாக்கு அளிச்சிருந்தாண்டா அந்த வாக்கு கட்டாயம் நிறைவேறி ஆகும். ஆனால் அதிகமான மனிதர்கள் என்ன செய்கிறாங்க? பதறிக்கொண்டு என்ன செய்வார்கள் இருப்பார்கள். ஏன்னா யோசனை என்ன? நதியில் போவதுக்குள்ள எங்கே போய் சேர்ந்துச்சோ, எப்படி வரப்போதோ, ஃபிரௌன் குடும்பத்துக்கே போயிட்டா, அதுக்கப்புறம் அப்போ அவ்வளோதான். அந்த குடும்பத்திலையும் தப்பத்தானே நதியில் போட்டோம், அந்த குடும்பத்திலையும் தப்பத்தான் நதியில் போட்டோம். அந்த குடும்பத்துக்கு போய் சேர்ந்துட்டாண்டா எப்படி பதறுவோம்? இன்னும் கொஞ்சம் பதறுவோம். ஆனால் அங்கே தான் அல்லாஹ் வளர்க்க போகிறான்றது யாருக்கு தெரியும்? அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் என்ன தெரியும். இந்த செய்தியில் இந்த அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி காட்டுறான்டா,
அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்கின்ற நேரங்களில் வந்து ஒரு பொறுமையற்ற தன்மை ஒரு பெண்ணுக்கு ஏற்படும் என்றால் அது எங்கே ஏற்படும்? குழந்தை விஷயத்தில் தான் ஏற்படும். கூடுதலாக குழந்தைக்கு பதறுவது போல வேற எந்த பதட்டமும் வேற எதுலையும் வராது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்த களத்தில் வச்சு, அதாவது யுத்தம் முடிஞ்சு எதிரிகளை எல்லாரும் அதாவது கைது செய்யப்படுவார்களே, அந்த யுத்த களத்துக்கு போராட பெண்கள் வந்திருந்தால் அவங்களும் என்ன செய்வாங்க? கைது செய்யப்படுவாங்க. ஏன்னா அவங்க யுத்த களத்துக்கு வந்துட்டாங்க. கைது செய்யப்பட்ட அப்படி பெண்கள் எல்லாரையும் எடுத்துட்டு கொண்டு வந்து பள்ளியில் என்ன செஞ்சுக்கிறாங்க? வச்சுக்கிறாங்க. யுத்த களத்துக்கு வந்து கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் வச்சுக்கிறாங்க. ஒரு பெண் அந்த சபையில் அங்கங்கெல்லாம் ஓடி திரிகிறாங்க. அவர்கள் அதாவது கிடைக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்தையும் எடுத்து பால் விட்டுறாங்க. அந்த சபையில் கைது செய்யப்பட்ட அந்த பெண்மணிகளில் ஒரு பெண்மணி அங்கங்கெல்லாம் ஓடி திரிகிறான். எந்த குழந்தை கிடைச்சாலும் என்ன எடுத்து பால் விட்டுறா. அப்படின்னா என்ன? கண்ட குழந்தையை காணல. யுத்த களத்துக்கு வந்த பெண்மணி, முஸ்லிம்களுக்கு எதிராக போராட வந்த பெண்மணி, முஸ்லிம்களை கொல்லணும் என்று என்ன வந்த பெண்மணி, ஆனால் யுத்த களத்தில் கைது செய்யப்பட்டுட்டா. அங்கங்கெல்லாம் ஓடி கிடைக்கிற பிள்ளையெல்லாம் எடுத்து பால் விட்டுறா. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் மீது அவதானிச்சுட்டு இருக்கிறாங்க நடக்கிற அந்த சம்பவத்தை. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு குழந்தை கிடைக்குது. அவரோட சொந்த குழந்தை என்ன செய்யுது? கிடைக்குது. எடுத்து அணைத்து வாரி முத்தமிட்டு பால் ஊட்டுறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க, இந்த பெண் இந்த பிள்ளைய வந்து நெருப்பில் எரிவாள்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. இந்த பெண் வந்து இப்படி பாசத்தோடு அன்போடு அலைந்த இந்த பெண் இந்த பிள்ளையை வந்து நெருப்பில் எரிவான்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வின் தூதரே நிச்சயமாக இல்லை நபி தோழர்கள் சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதைவிட 70 மடங்கு உங்கள் மீது இரக்கம் உள்ளவன், இதைவிட 70 மடங்கு உங்கள் மீது இரக்கம் உள்ளவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? சொன்னார். இந்த சம்பவம் என்ன காட்டுதுன்னா, ஒரு பெண் பிள்ளை மீது எடுக்கக்கூடிய அந்த ஒரு பதறுதலிக்குது வேறு எதுலையும் எடுக்க மாட்டான். தொழுவிச்சு கண்டிப்பாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் தொழுகைக்குள் நுழைவேன், தொழுகையை நீட்டி தொழணும் என்று சொல்லி, ஆனால் குழந்தைகளுடைய சத்தம் எனக்கு கேட்கும், அழுகிற சவுண்டு, அதனால தொழுகையை சுருக்கிக் கொள்வேன். ஏனென்றால் மின் வஜிதி உம்மிஹா அலைஹி, அந்த குழந்தை மீது உம்மா பதறுவான், குழந்தை கத்துதே என்று, அதன் காரணமாக தொழுகையை நான் என்ன செய்கிறேன்? சுருக்கிக் கொள்கிறேன். இந்த நிலையை அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயுடைய விஷயத்தில் சொல்லி, அவ வந்து அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக உள்ளத்துக்கு கட்டுப்போட்டு அந்த செய்தியை வெளியே சொல்லாமல் நாம் என்ன செஞ்சோம்? பாதுகாத்தோம். வாக்களித்தது போல குழந்தை என்ன செஞ்சோம்? நாங்கள் திருப்பி கொடுத்தோம் என்று சொல்றாங்க. இதனால தான் இந்த பொறுமையின் காரணமாக, அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றியதன் காரணமாக, ஒரு நபியுடைய தாயாக இருந்ததன் காரணமாக அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? அந்த தாயை ஒரு முன்னுதாரணமாக குர்ஆன்ல என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான். அந்த பொறுமைக்கு முன்னுதாரணமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே எப்பொழுது நாம அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்ற இடத்தில் ஏற்படக்கூடிய அந்த பதட்டங்கள்ல மிகவும் அமைதியாக என்ன செய்யணும்? இருக்கணும். நிச்சயமா அல்லாஹ் தஆலா தன் வாக்கை என்ன செய்வதில்லை? மீறுவதில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயுடைய செய்தியில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பினை. இரண்டாவது விஷயம் என்ன சொன்னால், அந்த காலத்தில் சொல்லப்படுற இன்னொரு உதாரணம் யாரு? ஆசியா. ஆசியா என்ற பெண்மணியும் மரியம் அலைஹிஸ்ஸலாமும் பெண்களுக்கு முக்கியமான 2 உதாரணங்கள். ஏன் முக்கியமான 2 உதாரணங்கள் என்றால், இந்த உலகத்தில் வந்து பெண்களும் ஆசைப்படுவார்கள், ஆண்களும் என்ன செய்வாங்க? ஆசைப்படுவாங்க. ஆனால் 2 பேர் ஆசைங்கிறதுல பெரிய வித்தியாசம் இல்லை. ஆம்பளை எல்லாத்துக்கும் ஆசைப்படுவான். ஆம்பளை என்ன செய்வான்? எல்லாத்துக்கும் ஆசைப்படுறதுக்கு உலகத்தில் என்னென்ன இதோ எல்லாத்துக்கும் என்ன செய்வான்? ஆசைப்படுவான். ஜனாதிபதியாக வரணும்னு நினைப்பான், அமைச்சராக வரணும்னு நினைப்பான், மினிஸ்டராக வரணும்னு நினைப்பான், ஒரு தொழிலதிபராக வரணும்னு நினைப்பான், எல்லாத்துக்கும் ஆசைப்படுவான். பெண்களும் ஆசைப்படுவார்கள். மேக்சிமம் பெண்கள் ஆசைப்படுறது முக்கியமான 2-3 விஷயத்துக்கு தான். ஜனாதிபதியாக வரணும்னா நிறைய பெண்களுக்கு ஒரு சிந்தனை கூட இல்லை. நான்லாம் மினிஸ்டர் ஆகணும்னு யாருக்குமே பெரிய சிந்தனைலாம் என்ன இல்லை. யாராவது ஊட்டி 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 வளர்த்தா தான் நான் மினிஸ்டர் ஆகணும் எங்கேயாவது ஒரு பெண் போவாளே தவிர, அப்படி ஆசை பெண்களுக்கு மிஞ்சி போனால் பெரிய ஆசைன்னு பார்த்தீங்கன்னா நல்ல நகநட்டு போட்டு ட்ரெஸ் போட்டு நல்ல அலங்காரமாக இருக்கும். இது இயல்பான ஒரு விஷயம். அப்படியா இல்லையா? அல்லாவே அதை சொல்லி காட்டுறான். பண்ணிட்டா ஆபரணங்கள் விளக்கப்படுகின்றவர்கள் யார்? பெண்கள் அப்படின்னு சொல்லி. அவங்களோட பெரிய ஆசைன்னு பார்த்தா பெண்களுக்கு ஆசை கூட அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு ஆசை கூட தான், அவங்களோட இடத்துல ஆசை கூடாது. நல்லா நாங்கள் இந்த மாதிரி உலகத்தை ஆளணும், எல்லாருக்கும் ஜனாதிபதி ஆகிக்கணும், கண்டமாக ஆளணுமெல்லாம் என்ன ஆண்களுக்குள்ள அந்த ஆசை போல இருக்காது. ஆனால் இந்த ஆசை வந்து ஒரு மேலிட்ட ஆசையாக அவங்களுக்கு இருக்குது. நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா என்ன செய்யணும்? இருக்கிற ட்ரெஸ் வந்து 100 இருந்தாலும் 101வது ட்ரெஸ் என்ன செய்யணும்? நமக்கு ஃபங்க்ஷன் வருதா, அப்போ இருக்கிற 100 ட்ரெஸ் அது இருக்கிறது, உங்களுக்கு என்ன பிரச்சனை? புதுசாக ஒன்று வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி மனநிலை பெண்களுக்கு என்ன செய்யும்? கூடுதலாக இருக்கும். கட்டுப்பாடு உள்ள பெண்களும் இருப்பார்கள். ஆனால் வசதியை கண்டா என்ன
கொஞ்சம் அப்படி போவாங்க. சில பெண்கள் இதுக்காக வேண்டிய தரக்கூடிய செலவெல்லாம் சேர்த்து 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 கிழமைக்கு ஒரு உடுப்பை செஞ்சிடுறது தச்சிடுறது. அவங்களுடைய அதிகமான ஆசையாக அது இருக்கும். இன்னொரு ஆசை பெருசாக என்னைக்கும் வீட்டை கொஞ்சம் அப்படி நீட்டாக என்ன செய்யணும். இப்போ வீட்டை வந்து நினைச்ச மாதிரி ஆண்கள் செய்கிறதுக்கு பெண்கள் என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. நான் சொல்கிற மாதிரி தான் என்ன செய்யணும், அந்த வீடு இருக்கணும். அதனால ரசூலா இப்போ வீட்டுடைய பொறுப்பு யாரும் கொடுத்துட்டாங்க, பெண்களுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, கொடுத்துட்டாங்க. இதுதான் பெண்களுடைய முக்கியமான ஆசைகளில் உண்டாயிருக்கு. மற்றபடி பெண்களுடைய ஆசை ஆண்களுடைய ஆசையோட ஒப்பிட்டா இதுதான் அவங்களுடைய ஆசைப்படுறாங்க தான். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஆசையில் டிஃபரெண்ட் என்ன செய்யுது இருக்குது. இதுதான் மேக்சிமமாக ஒரு பெண்ணுக்கு ஆசை. ஒரு பெண் எதனால சந்தோஷப்படுவான்னா, இந்த ஆசை இல்லாமல் ஒரு சந்தோஷப்படுவான்னா பெருமைப்பட்டுக் கொள்வான். எப்படி பெருமைப்பட்டுக் கொள்வா, நான் இன்னாருடைய வைஃப். அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஆளுடைய வைஃப்னு சொல்றதுல ஒரு பெருமை என்ன செய்யும், இருக்கும். சில நேரத்தில் மிச்சம் கவலைப்படுவாங்க, இன்னால்ட வைஃப்னு நான் சொல்ல வேண்டியது. விளங்கிட்டா, இது பெண்கள்கிட்ட உள்ள ஒரு பிரச்சனையாக என்ன செய்யும், இருக்கும். இப்போ ஃபிரௌனுடைய மனைவி அப்படி என்ற அந்தஸ்து எப்படிப்பட்ட அந்தஸ்து, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தில் அடக்கி ஆளக்கூடிய ஒரு மன்னருடைய மனைவி. அப்படின்னா என்ன, ராணி. இந்த பட்டம் வந்து அவரால் யாரால கிடைச்சது, ஃபிரௌனால கிடைச்சது. ஃபிரௌனை எதிர்த்தா அந்த செகண்டே என்ன செஞ்சிடாது, போயிடும். ஃபிரௌனை எதிர்த்தால் அந்த செகண்டே அந்த பட்டம் போயிடும். பெண்களுடைய மிகப்பெரிய ஆசையாக அது இருக்கும். அதாவது இரு திருமணம் முடித்த ஒரு பெண் வந்து ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அந்த மனைவிக்கு கொடுக்காததெல்லாம் எனக்கு தந்தேன்னு சொன்னா பிள்ளையான்னு கேட்குறாங்க. சும்மா சொல்லிவிடுறது. விளங்கிட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு கேட்குறாங்க, அந்த மனைவிக்கு கிடைக்காததெல்லாம் எனக்கு அந்த ஹஸ்பண்ட் தாராரு அப்படின்னு இந்த மனைவிட்ட சொன்னால் அது பிள்ளையான்னு தைரியமாக கேட்குறாங்க ரசூலுல்லாஹ்கிட்ட. வந்து பொய் தானே அது கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தனக்கு தராத அதாவது விஷயத்தை தந்ததாக சொல்லுகின்றவர்கள் 2 பொய்யான ஆடைகளை போட்டவங்க போல, அப்படி செய்யக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்படி ஒரு தன்மை பெண்கள் என்ன செய்யும், இருக்கும். இதை தியாகம் செய்யறது பெண்கள் அளவில் பெரிய தியாகம். பெண்கள் இடத்துல வச்சு அது பெரிய தியாகம். அதே போல அந்த ஆசையில் நான் சொன்ன இந்த ஆபரணங்கள் ஆடைகள் என்றோடு இருக்குது, அது ஒரு பெரிய விருப்பம். அதை தியாகம் செய்யறது முழுமையான ஒரு தியாகம். அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா உதாரணம் சொல்றான். வதரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிரௌன். ஈமான் கொண்டவர்களுக்கு ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹ் உதாரணம் காட்டுறான். அவங்க செஞ்ச தியாகம் இதுதான். அவங்க செஞ்ச தியாகம் எது, தனக்குரிய பட்டத்தை அவர்கள் விட்டு கொடுத்தது. எனக்கு வேண்டாம், மாளிகை, வீடு, ஆபரணங்கள், நகைகள், அந்த ஆடம்பரமான வாழ்க்கையை ஒரு பெண் விட்டு கொடுப்பது இருக்குது, அது ஒரு பெரிய விஷயம் பெண்களுடைய இடத்துல இருக்கு. அதை விட்டு கொடுத்ததன் காரணமாகத்தான் அல்லாஹு தஆலா வதரபல்லாஹு மஸல ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவியை வெயில்ல பகல் முழுதும் காயப்படும் போட்டு இந்த கைக்கெல்லாம் என்னது, அதாவது லாடம் அடித்து வெயில்ல உருகிறதுக்கு வைப்பான். அந்த நேரத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீனிடத்தில் ஃபிரௌனுடைய மனைவி கேட்ட ஒரே பிரார்த்தனை, எதை தியாகம் செஞ்சாவோ அதை கேட்டான். எதை தியாகம் செஞ்சாவோ அதை கேட்டார். ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah. யா அல்லாஹ், உன்னிடத்தில் சொர்க்கத்திலே எனக்கு ஒரு மாளிகையை கட்டுவாயா. இந்த துவா பார்த்தீங்க தானே, அவர்கள் வந்து இழந்தது எது, அவர் இந்த உலகத்தில் எனக்கு எதுவும் வேணாம், இந்த உலகத்தில் மாளிகையும் வேண்டாம், இந்த அந்தஸ்தும் வேண்டாம், இந்த பட்டமும் வேண்டாம். ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்திலே உனது இடத்திலே ஒரு வீட்டை கட்டுவாயாக. வனஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வ அமலி வனஜ்ஜினி மினல் கௌமித் ஸாலிமீன். ஃபிர்அவுனிடமிருந்தும் அவனது இந்த அநியாயத்திலிருந்தும் என்னை காப்பாற்றுவாயாக, இந்த அநியாயக்கார கூட்டத்திலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக. இதுதான் ஃபிர்அவுனுடைய மனைவியுடைய பிரார்த்தனையாக என்ன செய்தது இருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். இதில் நீங்கள் நினைச்சு பாருங்க, அவர்கள் எதை தியாகம் செய்தார்கள், அந்த தியாகத்துக்கு பிரதிபலனா அல்லாஹ்ட்ட எதை கேட்டார்கள். அல்லாஹ்ட்ட என்ன செய்கிறாங்க, இந்த அந்தஸ்தெல்லாம் எனக்கு வேண்டாம், இது எனக்கு என்ன செய், மறுமையில தான். அதனால அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வளர்க்கின்ற தாயாக ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான், செலக்ட் பண்ணினான். ஏண்டா, ஒரு தாய்க்கு தான் தந்தையை விட பிள்ளையை பற்றி தெரியும். வளர்க்கிறவங்களுக்கு தான் அந்த குழந்தைகளுடைய இயல்புகள் எல்லாமே என்ன செய்யும் தெரியும். பெரிய அறிவாளி மாதிரி பேசினாலும் யாருக்கு தெரியும் கூடுதலாக டீட்டெயில்ஸ், அந்த தாய்க்கு, வளர்க்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு தான் தெரியும். அதனால தான் ஏற்றுக்கொண்ட பெண்மணிகள் ஒருவராக யார் இருந்தாங்க, ஆசியா இருந்தாங்க. அவ்வளவு கொடூரம் நடக்கும் என்று தெரிந்தும் அந்த ஈமானை வெளிக்காட்டி கொண்டிருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இது பெண்களுக்கு கிடைக்கிற ஒரு மிக முக்கியமான படிப்பினை. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து தான் இந்த உதாரணம். யார் முன்னுதாரணம், ஃபிரௌனுடைய மனைவி தியாகத்துக்கு ஒரு உதாரணம். ஆனால் பெண்கள் நேரடியாக புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம்,
எதை தியாகம் செய்தார்கள், எதை சொர்க்கத்தில் என்ன செஞ்சாங்க கேட்டார்கள் என்ற உறுதிக்கு மிக முக்கியமான உதாரணம். அடுத்தது, இந்த உலகத்தில் பெண்ணுக்குரிய சிறப்பு. நான் ஒவ்வொருலையும் ஒவ்வொரு படிப்பினையும் உங்களுக்கு என்ன செய்கிறேன் சொல்லிட்டு வரேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயுடைய வரலாற்றை நாங்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து பொறுமையாக இருத்தல் என்ன செய்கிறோம் படிக்கிறோம். ஃபிரௌனுடைய மனைவியுடைய வரலாற்றில் உலகத்தில் பெண்கள் செய்ய வேண்டிய தியாகத்தை பற்றி என்ன செய்கிறோம் படிக்கிறோம். அடுத்ததாக நீங்கள் பார்க்கலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம். இந்த உலகத்தில் பெண்ணுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு சிறப்பு இருக்கும் என்றால் அந்த பெண் அடையாளப்படுத்தப்படுவாளா இருந்தால் எதுக்கு அடையாளப்படுத்தப்படுவா தெரியுமா? கற்புக்கு தான். கற்புக்கு தான். இஸ்லாம் இந்த கற்புக்கும் ஒழுக்கத்துக்கும் கொடுத்த அந்த மரியாதை இருக்கிறது. கற்புக்கும் ஒழுக்கத்துக்கும் கொடுத்த மரியாதை அது சாதாரண மரியாதை கிடையாது. இந்த உலகத்தில் வணக்க வழிபாடுகளா கற்பொழுக்கமா என்று கேட்டால் இஸ்லாம் என்ன சொல்லும்? வணக்க வழிபாடு சொல்லுமா கற்பொழுக்கத்தை சொல்லுமா? உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிதா? எது வணக்கம் தானே ரொம்ப முக்கியம் அப்படியே போய் யோசிக்கிறீங்க. இஸ்லாம் வணக்க வழிபாடுகளா கற்பான்னு கேட்டால் கற்பை தான் என்ன செய்யும்? ஒழுக்கத்தை தான் சொல்லும். உதாரணம், பள்ளிவாசலில் தொழுவது சிறந்ததா இல்லையா ஜமாத்தா? பெண்களுக்கு எது சிறந்தன்னு இஸ்லாம் சொல்லிச்சு? வீடுகள் சிறந்தன்னு சொல்லும். முன் சப்பு சிறந்ததா இல்லையா? பெண்களுக்கு என்ன சொல்லிச்சு? கடைசி சப்பு என்னது சிறந்தது. சலாம் கொடுத்தோன்னே திக்ரு செய்வது சிறந்தா இல்லையா? பள்ளியில் தொழுதா சலாம் கொடுத்தோன்னே என்ன செய்ய சொல்லிச்சு? பெண்களுக்கு போங்கன்னு என்ன செய்யுது இஸ்லாம் சொன்னது. அது மாத்திரமல்ல, அதாவது நீங்கள் என்ன அதாவது இன்னும் நம்ம பார்க்கலாம் வரலாற்று அப்படின்னு சொன்னால் பெண்களுடைய அதாவது வணக்க வழிபாடுகளோடு சம்பந்தப்பட்டது எஹ்ராம் ஆடை. ஆண்களுக்கு என்ன சில எஹ்ராம் ஆடை இருக்கு. அவங்க 2 தைக்க அதாவது ஆடை வடிவத்தில் இல்லாத 2 துணிகள் அணியணும். பெண்களுக்கு என்ன அவங்க அணிந்த துணியை தான் என்ன செய்யணும்? அவங்க அணிந்த ட்ரெஸ் தான் அணியணும் அப்படின்னு என்ன செய்யுது இஸ்லாம் சொல்லுது. ஆண்கள் ஓட வேண்டும் சாயில, பெண்கள் என்ன ஓடக்கூடாது. இப்படி எல்லா இடத்திலும் இஸ்லாம் என்ன சொல்லுது? அவங்களோட ஒழுக்கமும் அவங்களுடைய கற்பும் தான் என்ன பிரதானம் என்று சொல்வதை பார்க்கிறோம். பெண்கள் ஒழுக்கம் கற்புக்காக எவ்வளவு தங்களை பேணிக்கொண்டாலும் அல்லாஹு தஆலாவுடைய பார்வையில் அது மிக 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 விரும்பத்தக்கது. எனவே இஸ்லாம் இதுக்கு கொடுக்கிற மரியாதை, அதுக்கு கொடுக்கிற பேணுதல் இருக்குது சாதாரணமானதல்ல. இஸ்லாம் பெண்களுடைய விஷயத்தில் நிறைய செக்யூரிட்டி போட்ட சட்டங்கள் போட்டு அப்படி போட்டு இப்படி போட்டு வைக்கிறதெல்லாம் அவர்களுடைய பாதுகாப்புக்காக மட்டும்தான். அவர்களுடைய சில நினைக்கலாம் எங்களை பாதுகாக்க எங்களுக்கு தெரியும் தானே, அப்படி இல்லை. இறைவனுக்குத்தான் தெரியும் எங்கெங்கெல்லாம் என்னது அந்த ஷைத்தானுடைய மசாலிகள், ஷைத்தான் தவற விடுறதுக்கான வாய்ப்புள்ள விஷயங்கள் எல்லாம் எங்கெங்க இருக்குதுன்னு ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். அதனால தான் கற்பு விஷயத்தில் அவ்வளவு பாதுகாப்பை பெண்களுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. இந்த இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தஆலா செலக்ட் பண்றா என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் எந்த பெண்ணுடைய வயிற்றில் வர வேண்டும், தந்தை இல்லாமல் ஒரு குழந்தை உருவாக போகுது, அது எந்த பெண்ணுடைய வயிற்றில் என்ன செய்யணும் வரணும் என்று அல்லாஹு தஆலா ஒரு பெண்ணை முடிவெடுப்பதாக இருந்தால் அந்த பெண்ணுடைய கற்பொழுக்கு எப்படி இருக்கும்? ஒரு உச்சகட்டமான கற்பொழுக்கு. ஊர்ல ஒரு சின்ன கீரல் அந்த பெண்மணிக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அவருடைய தாய் தந்தைக்கும் அப்படி ஒரு பேர் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால்தான் அல்லாஹு தஆலா ஒரு தூய்மையான ஒரு குழந்தையை பிறப்பதற்காக, தந்தை இல்லாமல் இந்த உலகத்துடைய சிஸ்டத்தை மாத்தமாக ஒரு குழந்தையை பிறக்க செய்வதற்காக அல்லாஹ் ஒரு ஏற்பாடு செய்கிறான். செலக்ட் பண்ணது யாரு? மரியமை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? செலக்ட் பண்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை செலக்ட் பண்ணி அவங்களோட வயிற்றில் ஒரு குழந்தையை ஏற்படுத்தி அந்த குழந்தையை பெற்றெடுத்து கொண்டு ஊருக்கு வாராங்க. ஊருக்கு என்ன செய்யறாங்க? வராங்க. உலகத்திலேயே மிக ஒழுக்கமான ஒரு பெண், ஒழுக்கம் கெட்ட பேரை சுமக்கிற பாரம்பரிக்குது. ஒழுக்கம் இல்லாம இருந்து ஒழுக்கம் கெட்ட பேரை சுமக்கிறது பெரிய வேலை, அது கூட கஷ்டமா இருக்கும். ஆனா அதை என்ன செஞ்சிடலாம்? என்ன எல்லாரும் ஊர்ல நல்லா வாங்கிக்கிறாங்க, ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சுவாங்க. என்ன அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கும். ஆனா ஒழுக்கமான ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு பேர் வரப்போகுதுன்னு நினைச்சாலே உசுறு போயிடும். இப்படி ஒரு பேர் என்ன வரப்போகுது என்று தெரிஞ்சாலே உயிர் போய் ஏதாவது ஒரு தவறிழைத்து விட்டு தற்கொலை செஞ்ச எத்தனை பெண்மணிகள் இருக்கிறாங்க? வாழ்க்கையை முடிச்சுக்கணும். ஆனா வாழ்க்கையை முடிச்சுக்கிற எத்தனை பெண்கள் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. எதன் காரணமாக? பேர், அவ பெயர். இது எந்த சம்பந்தமும் இல்லாமல் ஒரு பேரை யார் சுமக்க போறாங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாம் சுமக்க போறாங்க. சுமந்துட்டு வாராங்க. சுமந்துட்டு வந்த உடனேயே அந்த அந்த ஊர் மக்கள் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? என்ன சொன்னாங்க? முதலாவது, மா கான அபூகி இம்ரஅ ஸூஇன் வ மா கானத் உம்முகி பகியா.
உங்களுடைய தந்தை கெட்ட மனிதராக இருக்கவும் இல்லை, உங்கள் தாய் விபச்சாரியாக இருக்கவும் இல்லை. இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்களே என்று முதலாவது சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களுடைய வாயாலே ஒரு சாட்சியை வெளியெடுத்தாங்க. என்ன? மாகான அபூகிம் ரஅஸௌஇன் வமாகான உம்முகி பகியா. உங்கள் தந்தை மோசமானவராக இருக்கவும் இல்லை, உங்கள் தாய் கெட்டவளாக இருக்கவும் இல்லை. இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்களே அப்படின்னு. அப்படின்னா என்ன? செய்யவில்லை என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் வாதிடுவதற்கான ஒரு வாய்ப்பை அவங்க என்ன செய்யறாங்க? ஏற்படுத்துறாங்க. சரி, இப்போ ஒரு கேள்வி கொடுத்துல, இப்படி அல்லாஹ் தஆலா ஒரு முன்மாதிரி ஏற்படுத்தி விட்டுக்கிறானே, யாராவது தவறு செஞ்சுட்டு வந்து அற்புதமான குழந்தையை சொல்லி விட்டாங்கடா, அதுக்கு என்ன பதில்? குழந்தை பேசியது. அல்லாஹ் தஆலா கெட்டவர்களுக்கு அதில் இடம் வைக்கல. அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, உங்களுக்கு நீங்க யாரோடய பேசக்கூடாது, யாரோட என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது, போகணும். அப்போ அஷாரத் இலல் மஹ்தி, அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் என்ன காட்டினாங்க? தொட்டில சுட்டி காட்டினான், அந்த குழந்தையை சுட்டி காட்டினான். அப்போ அவங்க கேட்டாங்க, கைஃப நுகல்லிமு மன் கான ஃபில் மஹ்தி சபிய்யா, தொட்டியில புள்ளையா இருக்கக்கூடியவங்க நாங்கள் எப்படி பேசுறது கேட்டாங்க. அப்பதான் இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ் தஆலா என்னை தூதராக அனுப்பியிருக்கிறான், என் தாய்க்கு நலவு செய்யக்கூடியவன் என்னை அனுப்பியிருக்கிறான், வேதத்தை கொடுத்து அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான். அந்த குழந்தை என்ன செஞ்சது? பேசியது. இந்த பேச்சின் மூலமாக அந்த மக்கள் ஈஸியாக நம்ப முடிந்த மக்களே, அவங்க இடையில நிறைய அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் அவர்கள். அல்லாஹ் தஆலா மரியமை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்து விட்டான் என்று அந்த மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க? புரிந்து கொண்டார்கள். அதுக்கு பின்னால் நிராகரித்ததெல்லாம் பொறாமையின் காரணமாக தான், பொறாமையின் காரணமாக தான் என்ன செஞ்சாங்க? அதுக்கு பின்னால நிராகரித்தாங்க. அல்லாஹ் தஆலா முஃமின்களுக்கு 2 பெண்களை உதாரணம் காட்டுகிற நேரத்தில் 2வது பெண்மணியாக சொல்றான், வமரியம் இப்னத் இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, தனது கற்பை பாதுகாத்து வாழ்ந்த மரியம். அதனால் அல்லாஹ் சொல்றது கேளுங்க, எப்படி மரியம் தனது கற்பை பாதுகாத்து வாழ்ந்தால், அந்த மரியம் உதாரணம், அந்த பாதுகாத்து வாழ்ந்ததனால் ஃபனஃபக்னா ஃபீஹி மின் ரூஹினா, எங்களது உயிரை நாம் அவளில் ஊதினோம். எதன் காரணமாக ஊதினோம்? கற்போடு வாழ்ந்ததன் காரணம். அல்லாஹ்விடத்தில் ஒரு பெண் கற்பொழுக்கத்தால நெருங்கிறது போல வேற எதனாலும் நெருங்க முடியாது. இபாதத் அதெல்லாம் தாண்டி ஒழுக்கத்தால ஒரு பெண்மணி அல்லாஹ்வை நெருங்குவதை போல வேற எதனாலும் செய்ய முடியாது, நெருங்க முடியும். எந்த அளவுக்கு நம்ம ஒழுக்கமுள்ள பெண்ணாக இருக்கிறோமோ, மார்க்கம் சொன்ன அமைப்பில் ஒழுக்கமுள்ள பெண்ணாக இருக்கிறோமோ, அந்த அல்லாஹ்விடத்தில் என்ன மிகப்பெரிய கூலி உண்டு என்பதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வமரியம் இப்னத் இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, தனது கற்பை பாதுகாத்து கொண்ட மரியம். அப்படி என்று சொல்லி அல்லாஹ் முடிக்கிற நேரத்தில் வகானத் மினல் கானிதீன், அந்த பெண்மணி இரவிலே இறைவனை நின்று வணங்கக்கூடிய ஒரு பெண்மணியாக, கட்டுப்பட்ட ஒரு பெண்மணியாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே இந்த கற்பொழுக்கத்தை அல்லாஹ் மரியம உதாரணம் சொல்றான். யாருக்கு? ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் என்னது உதாரணமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இதிலே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், பெண்களுடைய முக்கியமான 3 விஷயங்களை சொல்லித்தான் இதுல என்ன செய்யலாம்? உதாரணம் சொல்றான். ஒன்று தியாகம், அந்த பதவியெல்லாம் விட்டு கொடுத்தது. 3வது என்ன? கற்பொழுக்கம். இது இவர்களுடைய வரலாற்றில் இது நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை என்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த பெண்மணிகள்ல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்றில் அது தனி தலைப்பு போட்டு என்ன செய்யலாம், 1 மணி நேரம் நிறைய பேசலாம். ஹதீஜா ரலியல்லாஹுடைய வரலாற்றில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னால், கணவன் மனைவி வைக்கிறாங்க. கணவன் மனைவி என்பது இஸ்லாமிய பார்வையில் ஒரு எக்ரிமெண்ட், ஒரு ஒப்பந்தம். கணவன் இல்லாட்டி வாழ்க்கை இல்லை அப்படி சில பெண்கள் இருக்கிறாங்க. மனைவி இல்லாட்டி இந்த மனைவி மௌத்தாங்க நான் எப்படி தான் வாழ்வேன்னு ஒரு கொஞ்சம் கணவன் மாதிரி இருக்கிறாங்க. யாரும் நம்புறதில்லை, அது வேறு. ஆனால் அந்த மாதிரியான எண்ணப்பாடுகளோடு இருக்கிறாங்க. அப்படி இஸ்லாம் எங்கேயும் என்ன செய்யலை, சொல்லலை. எல்லாரும் வாழத்தான் போகிறாங்க இந்த உலகத்தில் எல்லாரும் வாழத்தான் போகிறாங்க. அது இயல்பான ஒரு விஷயம். ஆனால் இந்த கணவன்களுக்கு என்று சில கடமை இருக்கு, மனைவிக்கு என்று சில கடமை இருக்கு. இதுதான் கணவன் மனைவி எக்ரிமெண்ட். ஆனால் சிலருடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குமெண்டா, கணவனுக்கு ஒரு லட்சியம் இருக்கு. ஒரு சமூகவாதியாக, ஒரு சமூக சேவகராக, அல்லது ஒரு சமூகத்துக்கு ஒரு நல்ல ஒரு சேவையை கொடுக்கக்கூடியவராக, அல்லது நல்ல ஒரு பிரச்சாரகராக, நல்ல ஒரு அறிஞராக ஒரு பெரிய ஒரு தியாகத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. மனைவியா மட்டும் இருக்காம அந்த கணவனுக்கு எல்லா தியாகத்தையும் சப்போர்ட்டாக இருப்பாங்க. இது மனைவி மட்டுமாவ மனைவியை தாண்டி உதவி செய்யறான். கணவனுடைய எல்லா விஷயம், கணவனுடைய தொழில் அல்ல,
தொழிலை தாண்டி ஒரு தியாகம் செய்யலாம். அந்த தியாகத்துக்கு முழு சப்போர்ட்டா அந்த பெண்மணி என்ன செய்வா, இருப்பா. சொத்துக்களை கொடுப்பா, அதை கொடுப்பா, எல்லாம் சப்போர்ட் பண்ணி எப்படியாவது அந்த கணவனுடைய அந்த ஒரு சமூக லட்சியத்தை வெற்றி பெற செய்வான். சமூக லட்சியத்தை வெற்றி பெற செய்வான். இவ வெறும் மனைவி அல்ல. இவ வெறும் மனைவி அல்ல. அந்த கணவனுடைய கெரியருக்கு அவர் சுமந்த அந்த லட்சியத்துக்கு சப்போர்ட்டிவாக இருந்த மனைவி. ஏனைய மனைவிமாரை பார்ப்பது கூட அந்த கணவன் அந்த மனைவி என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. அப்போ எல்லா பெண்மணியும் நினைச்சிடக்கூடாது, அப்போ நாங்கள் எல்லாம் சப்போர்ட்டாக தான் நினைக்கிறோம், உடுப்பாயம் பண்ணி விடுறோம், கொஸ்டின் மேஸில் உடுப்பை கழுவி கொடுக்குறோம், எவ்வளோ சப்போர்ட் ஆகிக்கிறோம், அதை நினைச்சிடக்கூடாது. அது எல்லா பெண்களும் வளமையாக சரி. சப்போர்ட்டிவ் என்ற தியாகம் விளங்கும். அந்த கணவன் உண்டுமில்லைன்ற இடத்துக்கு வருவான், ஜீரோ லெவலுக்கு வருவார். எது தொழில் செஞ்சல, அவருடைய லட்சியத்துக்காக, அவரோட சமூக லட்சியத்துக்காக வருவார். நீங்க சொல்லுங்க, நான் செய்யறேன், அவ்வளவுதான். உங்களோட தியாகம் தான் எனக்கு என்ன முக்கியம் என்று சில பெண்கள் இருப்பார். அதே போல மனைவி ஒரு லட்சியத்தை அடைவதற்காக ஒரு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை ஏதோ ஒரு சமூக உணர்வுக்காக, சும்மா ஒரு படிப்புல முன்னேறி பட்டம் எடுக்க கொடுக்கறது இல்லை, ஒரு சமூக ரீதியான ஒரு விஷயத்துக்காக கணவன் என்ன செய்யறார், தண்ட சொத்துக்களை செலவழிச்சு, அதீத செலவழிச்சு, மிச்சமே என்ன செய்யறார், பாடுபட்டால் இவர் வெறும் கணவன் அல்ல. அங்க இன்னொரு பகுதி வந்திருக்கு. இவளுக்கு மிக நன்றியுடையவராக இருக்க வேண்டும். அதே போல இந்த பெண் இந்த கணவருக்கு மிக நன்றியுடையவராக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வோட மனைவிமார்கள்ல இந்த இடத்தை அடைந்த ஒரே மனைவி யாரு? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. மற்றவங்கள செஞ்சாங்க, இல்லாமல் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மற்ற எல்லா மனைவிமார்கள் தான், எல்லாரும் சப்போர்ட்டிவா இருந்தவங்க தான். ஆனால் இந்த மாதிரி தியாகியாக ரசூலுல்லாஹ்களுக்கு பிற்புலமாக நின்றவர்கள் யாரு? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் இன்னொரு திருமணம் என்ன செய்யல, முடிக்கவில்லை. எதன் காரணமாக? மனைவி என்றதன் காரணமாக அல்ல, அன்பு என்பதன் காரணமாக அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பயணத்திற்கு தன்னுடைய எல்லா பகுதியாலும் தியாகியாக நின்றவர் யாரு? கதீஜா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தா, பெரும்பாலும் சில பெண்கள் எல்லா வகையிலும் தியாகியா இருப்பாங்க, உள்ளத்தை உடைச்சு துண்டாக்கிடுவாங்க. லட்சியம் சும்மா சமூக சேவை போனால் பிள்ளைகளை யார் பார்க்குறது அப்படின்னு ஒரு கேள்வியில் அவன் உடஞ்சி வீட்லையும் பிரச்சனைப்பா, என்ன நீங்கள் சொல்லி சொன்னா கேட்குறீங்க இல்லை அப்படின்னு சமூகத்திலேயும் சொல்லுவா, இங்கேயும் சொல்லுவான், ரெண்டு பக்கத்தில் அடிபட்டு இருப்பான், என்றாலும் சுமந்துக்கிட்டு போவான். ஆனால் அப்படி இருக்கல யாரு? அதாவது கதீஜா விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அந்த ஹிரா கோயிலில் போய் என்ன செஞ்சிருவாங்க, உட்காந்துருவாங்க ஒரு தியானத்துக்கு. சமூகத்தை நினச்சி அதை நினச்சி எழுதிருப்பாங்க. சிலர் சொல்லுவாங்க கதீஜாலாம் சாப்பாடெல்லாம் கட்டிக்கின்னு எங்கே போவாங்க, ஹிரா கோயிலுக்கு போவாங்க. அதெல்லாம் போய் ஹிரா கோயிலுக்கு சாப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி ஏறி போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நினச்சி கொஞ்சம் பெண்கள் உம்ராவுக்கு போனால் மலையில் ஏறுறதும் விளங்கிட்டா, கதீஜா எல்லாம் ஏறுறாங்க, நம்ம ஏறாமிக்கலாமான்றது, இவங்க ஏற ட்ரை பண்ணுறது, இடையில கலைப்புற உட்கார்றதும், இந்த ஆண்கள் பெண்ணே ஏறிக்கிறா நம்மளுக்கு என்ன ஏற இல்லாமல் இருக்குது அப்படின்னு இவங்க ஏறி ட்ரை பண்ணுறதும், இதெல்லாம் பிழை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறந்த கணவராக இருந்தால் நீ சாப்பாடை கட்டிட்டு மேலுக்கு வான்னு சொல்லுவாங்களா? நீங்களே சொல்லுங்க, சாப்பாடை நாங்கள் போய் உட்காந்து கண்டிருப்பேன், நீ டெய்லி சாப்பாடு கட்டிட்டு என்ன செய்யணும், மலையில ஏறி மேலுக்கு போகிறோம்னா சிறந்த கணவரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அப்படியெல்லாம் எங்கேயும் ஹதீஸ்ல வரல. நபி அவங்க வீட்டில் சாப்பாடு கட்டிட்டு மேலுக்கு போவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் சாப்பாடை கட்டிக்கிட்டு மேலுக்கு போவாங்க. அதனால அதெல்லாம் அப்படி சொல்லிடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் திடீர்னு வராங்க, ஒரு பயத்தோடு ஒரு அச்சத்தோடு வீட்டுக்குள்ள வராங்க. இந்த இடம்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நலவுகளையும் அவருடைய குணத்தையும் அவருடைய மனதையும் அவருடைய பண்பாட்டையும் அந்த சொந்த அபிலாசைகளுக்காக பயன்படுத்தாமல் அப்படியே முழுமையாக உள்வாங்கினாங்க அந்த மனைவி. ரசூலுல்லாஹ் ஒரு துவண்டு போன ஒரு இடம், வந்த உடனே உள்ளத்தால பெடப்பாய் வர ஒரு நபியாக எதிர்காலத்தில் மிளிர இருக்கக்கூடிய ஒரு 40 வயசுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. வார நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கதீஜா சொன்ன முதல் வார்த்தை என்ன? கல்லா லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா. அல்லாஹ் ஒரு நாளும் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். அல்லாஹ் ஒரு நாளும் உங்களை கேவப்படுத்த மாட்டான். இன்னக லதஹ்மிலுல் கல், கஷ்டப்பட்டவர்களை நீங்கள் சுமக்கிறீர்கள். வதஸ்துகுல் ஹதீஸ், உண்மை பேசுகிறீர்கள். வதுஈனு அலா நவாஇபித் தஹர், கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கிறீர்கள். வதக்ஸிபுல் மஅதூம், இல்லாமல் இருப்பவர்களுக்கு கொடுக்கிறீர்கள். லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான் என்று சொல்லி நபி அவர்களை ஆறுதல் படுத்தி உறங்க வைத்தவர்கள் யார்? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த இடம் இருக்கிறே எப்பொழுதும் ஒரு பெரிய தியாகத்துக்குரிய ஒரு பெண்மணி செஞ்சது. உள ரீதியாக நோகடிக்காமல், உள ரீதியாக பிழை காணாமல், அவங்கள மனசுல ஒரு தெம்பை கொடுத்து அதுக்கு பின்னால. ஆனால் கதீஜா எப்படி சொல்லலாம், மார்க்க ரீதியாக பிழை இல்லை, எப்படி சொல்லலாம்? உங்களுக்கு தேவையான இந்த மலையில வைத்து நட்டு இருட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து நான் இங்கே பிள்ளைகளோட இருக்கிறேன், 6 பிள்ளைகளோட, உங்களுக்கு அதுவும் விலங்குலாம் இருக்கும். நைட்டில் நீங்கள் வேற இப்போ நோயாளியாக இருந்தால் நான் எப்படித்தான் புள்ள வளர்க்குறது?
ஒன்றும் விளங்கல உங்களுக்கு. ஊர் மக்கள் நல்லவங்க உண்மையாளர்கள் பேசுறாங்க, அது வேற. இங்க வீட்டில் வர்ற பாடு எனக்கு தானே தெரியும். இப்படி ஒரு கொத்துபாவே என்ன செஞ்சுக்கலாம், ஓதிக்கலாம், பிழை இல்லை. மார்க்க ரீதியா பிழை அப்படி சொன்னா பிழை இல்லை. மார்க்க ரீதியா அப்படி சொன்னா அப்படி சொல்றது பிழை இல்லை. ஆனா அப்படி நிக்கல. அவங்க அந்த கடமை, அவர் எனக்கு செய்ய வேண்டிய உரிமையை நினைக்காம கணவனுடைய லட்சியத்தை மட்டும் மனசுல பார்த்துட்டு தன் பக்கத்துல என்ன முடியுமோ அந்த சப்போர்ட்டை கொடுத்து கஷ்டங்களை சுமந்து வென்றார். அதுக்கு நன்றியுடையவராக தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மவுத் வரைக்கும் மறக்கல. எது வரைக்கும் மறக்கல? மவுத் வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறக்கவில்லைன்றதை பார்ப்போம். எந்த கட்டம் வந்தாலும் யாரும் மறக்க மாட்டாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மறக்காமல் இருந்தார்கள். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக விரும்பியது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே. ஆயிஷா ரலியல்லாஹு அந்த அன்புல் பொறாமைப்பட்ட பொழுது கூட என்ன செஞ்சாங்க, கண்டிச்சாங்க. ஹதீஜாவை போல எனக்கு யாருமே இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறந்து விடும். அப்ப இடம் அதுதான். அவர்கள் பிளஸ் ஆக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அதோட முடிச்சாங்களா? இல்லை, இந்த கணவனுக்கு என்ன தீவு, என்ன பிரச்சனை இது அப்படின்னு இவங்களை எடுத்துக்கொண்டு ஒரு மார்க்கப்பற்றான உள்ளவராக இந்த வரக்கத்துக்கு நோக்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் மார்க்க படித்தவராக இருந்தார், கிறிஸ்தவ உலகத்தை படித்தவராக இருந்தார், ஹீப்ரு எழுதுறவராக இருந்தார், அரபு டிரான்ஸ்லேட் பண்ணவராக இருந்தார். கொண்டு போய் கேட்க அவர் அடையாளங்கள் எல்லாம் கேட்கிறார், என்ன நடந்தது எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி. ஒரு நபி வருவார்னு அவருக்கு தெரியும். இந்த அடையாளங்கள் எல்லாம் கேட்டுட்டு அவர் அடிச்சு சொல்றாரு, ஹாதா அன்னா மூசல்லதி கான யத்தி அலா மூசா, கான யத்தி அலா மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வரக்கூடிய நாமூஸ் என்றவர் தான் இவர். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த நாமூஸ் என்றவர் தான் ஜிப்ரீல். அந்த ஜிப்ரீல சொல்றாங்க, அவர்கள் விளங்கிய அமைப்புல சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, வரலாறு அவருக்கு வந்துச்சு, முஹம்மதே உங்களை யா லைத்தனி ஜதஅன் இத் யுஹ்ரிஜூனக கௌமுக்கும், உங்கள் சமுதாயம் உங்களை வெளியேற்றுகின்ற நாளில் நான் இளைஞனாக இருக்கக்கூடாதா அப்படின்னா. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க, அவர் முஹ்ரிஜியஹும், இவர்கள் என்னை வெளியேற்றுவார்களான்னு கேட்கிறாங்க. இந்த சமுதாயம் என்னை வெளியேற்றுவார்களா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். சொன்னார்களாம், உங்கள் சமுதாயம் உன்னை என்னை வெளியேற்றும் என்று சொல்லி சொன்னார்கள். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உள்ளத்தில் உறுதி கொடுத்து நபி என்கின்ற அடையாளத்தை காட்டிய பெண்மணியார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி. இது மனைவி என்ற கடமையை தாண்டி அவர்கள் செய்த தியாகம். இதோட இது ஒரு சம்பவத்தை வச்சில்ல, மவுத் வரைக்கும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா செஞ்சாங்க. பொருளாதாரம் மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹி திருமணம் முடிச்சதுனால அவங்க அவருடைய நம்பிக்கை நேர்மையை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, செலக்ட் பண்ணி திருமணம் முடித்தார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே ஹதீஜா ரலியல்லாஹு வரலாற்றில் எங்களுக்கு ஒரு படிப்பினை கிடைக்குது. அது என்னன்னா, தன் கணவரை சில வேளை கணவனுக்கு லட்சியமே இல்லாமல் இருக்கலாம், தாண்டோண்டித்தனமாக வாழ்ந்த ஒரு கணவராக இருக்கலாம். ஒரு பெண் தியாகம் செய்யலாம். அவங்க அப்படி தெரியுமா, என்ற கணவரை நல்லவராக உருவாக்குவதுதான் என்ற லட்சியம். ஒரு நல்ல ஒரு மனிதனாக, முன்மாதிரி மிக்க ஒரு மனிதனாக கொண்டு வந்து நிறுத்தணும். அதுக்கு எனக்கு என்ன செய்யலாமோ அத்தனை நான் செய்வேன் ஒரு பெண்மணி நினைச்சான்னு சொன்னான், நிச்சயமா என்ன செய்யலாம், கொண்டு வந்து ஒரு 5 வருடத்துல 4 வருடத்துல ஒரு இடத்துக்கு முன்மாதிரியாக கொண்டு வச்சா அது ஒரு தியாகம். ஏன்னா அவங்களுக்கு கடமை இல்லை. கடமை இல்லாததை நிறைய தியாகமாக அவர்கள் செய்வார்களாக இருந்தால் அது ஒரு தியாகம் என்பதை ஹதீஜா ரலியல்லாஹு வரலாற்றை நாம் என்ன செய்கிறோம், படிக்கிறோம். இதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹைரு நிசாஇல் ஜன்னah, சொர்க்கத்துடைய சிறந்த பெண்மணிகளில் ஆசியா, மரியம், ஹதீஜா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 4 பெண்மணிகளையும் சொன்னார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரிகளே, அடுத்த வரலாற்றில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் நான் பார்க்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம், நான் சொன்னேன் ஒரு தியாகம். என்ன தியாகம்? ஒரு கணவன் தவறில் இருந்தால் அவர்களை உருவாக்கி கொண்டு வந்து சேர்ப்பதும் ஒரு பெண்ணுடைய தியாகம் தான். அப்படி செஞ்சேன்னு சொன்னால் அவள் மனைவி மட்டுமல்ல, மனைவியை தாண்டி ஒரு வழிகாட்டு, ஒரு தியாகத்தை அந்த தன்னை கணவனுக்காக என்ன செய்யறார், செஞ்சாங்கன்னு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகள் ஜெய்னப், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மருமகன் அபுல் ஆஸ் ஜாஹிலிய காலத்தில் திருமணம் முடிச்சார். ரசூலுல்லாஹ் நபித்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே திருமணம் நடந்துச்சு ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா. இந்த அபுல் ஆஸ் வந்து வெளியில் வியாபாரத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க. ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து முஸ்லிமா மாறிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தன்னை மாமனார் தன்னை நபி என்று அறிவிச்சுக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பிரயாணத்துக்கும் நடக்குது, வியாபாரத்துக்கும் நடக்குது. வீட்டுக்கு வந்தோடனே அபுல் ஆஸ் நிராகரிச்சிட்டாரு. அபுல் ஆஸ் என்ன செஞ்சிட்டாரு, இதை நிராகரித்து விட்டார், ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றார். அப்போ அல்லாஹ் தஆலா காபிரானவர்களோடு சேர்ந்து வாழக்கூடாத சட்டமெல்லாம் மதீனால பிற்காலத்தில் தான் என்ன செஞ்சு எனக்கு ஆரம்பத்தில் எனக்கு சட்டம் என்ன இல்லை. இவங்க 2 பேர்ல மருமகன் காபிர், ரசூலுல்லாஹ் மருமகன் என்ன
காஃபிர் மகள் இஸ்லாத்தில் இருக்கலாம், இஸ்லாமோட மகள் என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தில் இருக்கலாம். எப்படி ஒரு சோதனையான வாழ்க்கை. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா மனசில் வச்சது என்ன தெரியுமா, அபுல் ஆஸை இஸ்லாத்துக்கு கொண்டு வரும். ரெண்டு பேருக்கு இடையில கணவன் மனைவி என்ற வாழ்க்கையில் எந்த விதமான கசடும் இல்லை, எந்த விதமான பிரச்சனைகளும் என்ன இல்லை. நல்ல கணவர் நல்ல மனைவி, ஆனால் இஸ்லாத்தை இருக்கிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரசூலுல்லாஹ் நபியை அறிவிச்சு 13 வருஷத்துக்கு பிறகு எங்க போறாங்க, மதீனாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போறாங்க. மகள் வரல, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யல, மக்கால இருந்து வரவில்லை. மக்கால கணவனோட என்ன செஞ்சுட்டாங்க, உட்கார்ந்துட்டாங்க. அப்படின்னா இவ்வளவு நல்ல கணவராக இருக்கும், கணவனோட உட்கார்ந்துட்டாங்க. அந்த கணவரை வந்து இஸ்லாத்துக்கு கொண்டு வரணும், அதான் அவங்களோட மனசுல இருக்கக்கூடிய விஷயம். மக்கால உட்கார்ந்துட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தம் நடக்குது. பத்ர் யுத்தத்தில் எதிரணியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன் கலந்து கொண்டார். எதிரணியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன் அபுல் ஆஸ் இப்னு ரபி யுத்தத்தில் கலந்து கொண்டார். ரசூலுல்லாஹ் இந்த அணியில இருக்கிறார். யுத்தத்தில் கைது செய்யப்பட்டவர்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன் அபுல் ஆஸ் கைது செய்யப்படுகிறார். அபுல் ஆஸ் என்ன செய்றாரு, கைது செய்யப்படுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது பரிகாரம் கொடுத்து விடுதலை செய்து கொள்ளலாம்னு அறிவிச்சாங்க தானே. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விடுதலைக்கான பொருள் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஜைனப் மாலையை கலட்டி அனுப்புறாங்க தன் கணவனை விடுதலை செய்வதற்காக. தன் மாலையை கலட்டி அனுப்பி வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கணவரை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக அனுப்பி வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாலையை கையில எடுத்த உடனே கண்ணீர் விட்டு அழுதார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாலையை கையில எடுத்த உடனேயே கண்ணீர் விட்டு அழுதார்கள். இக்து ஹதீஜா, ஹதீஜாவுடைய மாலை என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், அழுதார்கள். காரணம், தாயிட்ட இருந்து மகளுக்கு வந்த மாலை. அதை நினைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல கண்ணீர் வடித்தார். நபித்தோழர்களிடத்தில் அனுமதி கேட்டார்கள். நீங்கள் விரும்பினால் இதை நான் திருப்பி அனுப்புகிறேன், இந்த மாலையை மகளுக்கே திருப்பி அனுப்புகிறேன், நீங்கள் அனுமதி தந்தால் திருப்பி அனுப்புகிறேன், மருமகனை விடுதலை செஞ்சிருக்கேன். ஆனால் யார் அனுமதிக்கணும், நபித்தோழர்களுடைய அந்த சூரா என்ன செய்யணும், அதை அனுமதி கேட்ட ரசூலுல்லாஹ் தன்னிச்சையாக செய்யலை. நபித்தோழர்கள் அனுமதி வழங்கினார்கள். அந்த மாலை திருப்பி மகளிடத்தில் போய் என்ன செஞ்சது, சேர்ந்தது. நினைச்சு பாருங்க, தந்த மகளுடைய மாலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் கண்ட அந்த நேரம், அவ்வளவுக்கும் மக்கால இருந்து கொண்டு இவ்வளவு சப்போர்ட்டாக தந்த கணவனுடைய விடுதலைக்காகவும் கணவனுடைய இஸ்லாத்துக்காகவும் வெயிட் பண்ணாங்க. எப்படிப்பட்ட ஒரு பெண்மணியாக ஜைனப் ரலியல்லாஹு இருந்திருக்கும். ஹிஜ்ரத்து கூட போகல தந்தையோடு, முடிஞ்சது. அதுக்கு பின்னால அபுல் ஆஸ் இஸ்லாத்துக்கு வருவாரான்னு பார்த்தா இஸ்லாத்துக்கு வரல. அதுக்கு பின்னால என்ன செய்யல, இஸ்லாத்துக்கு வரவில்லை. ஒரு தடவை மதீனாவுக்கு ஏதோ கடலோரத்தால போற நேரத்தில் முஸ்லிம்கள் ஒரு கூட்டம் இந்த பிரயாண கூட்டத்தை பிடிச்ச நேரத்தில் அபுல் ஆஸை சேர்த்து செஞ்சிடறாங்க, பிடிச்சிடுறாங்க. தப்பி வந்த அதுக்கு பின்னால ஜைனப் ரலியல்லாஹு மதீனா இருந்தாங்க. இதுக்கு பின்னால கணவரை விட்டு ஜைனப் ரலியல்லாஹு வந்துட்டாங்க. ஆனா யாரையும் திருமணம் முடிக்கல, கணவனை மட்டும் எதிர்பார்த்துக்கிறீங்க. இஸ்லாத்துக்கு வரும், மதீனாவுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. 13 வருஷத்துடைய எதிர்பார்ப்புக்கு பின்னால, 15 வருஷத்துடைய எதிர்பார்ப்புக்கு பின்னால மதீனாவுக்கு வந்து சேர்ந்தாங்க. ஆனாலும் மனசுல என்ன செய்யல, கணவன் இஸ்லாத்துக்கு போறோம், இவ்வளவுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பா என்ன செஞ்சது இருந்தது. மதீனாவுக்கு வந்து சேர்ந்த பின்னால ஒரு தடவை இப்படி ஜைனப், அதாவது அபுல் ஆஸ் வந்து பிரயாண கூட்டத்தில் அகப்பட்ட நேரத்தில் ஓடி வந்தாங்க. எந்த வீட்டுக்கு, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வந்தாங்க. மதீனால வந்து பாதுகாப்பு தர சொல்லி கேட்டாங்க. முஸ்லிம்கள் பிடிச்சிட்டாங்க, பாதுகாப்பு தர சொல்லி. ஜைனப் நேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தாங்க. அல்லாஹ்வின் தூதரே, இன்னி கத் அஜர்து ஆஸ், நான் வந்து அபுல் ஆஸுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டேன், நீங்க பாதுகாப்பு கொடுத்த, பாதுகாப்பு கொடுக்குற உரிமைகள் அன்றைக்கு இருக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அந்த மாதிரி ஜைனப் சொன்ன உடனே நபித்தோழர்கள் சொன்னாங்க, ஜைனப் யாருக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நாங்களே என்ன செஞ்சோம், பாதுகாப்பு கொடுத்து விட்டோம் என்று ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பாதுகாப்புல இருந்துட்டு போனாங்க. அப்ப கேட்டாங்க ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ற சிந்தனை உங்களுக்கு இன்னும் இல்லையா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற சிந்தனை இல்லையா? அப்பதான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று ஷஹாதாவை சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹுடைய கணவர் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். சுப்ஹானல்லாஹ். ஒரு அற்புதம் என்னன்னா, அடுத்த வருஷம் மௌத்தாயிட்டாங்க ஜைனப் ரலியல்லாஹு. அதுக்கு அடுத்த வருஷம் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா தன் கணவனை இஸ்லாத்துக்கு அழைத்து கொண்டு சேர்த்துவிட்டு ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்தார்கள். அதன் பின்னர் அந்த உமாமாவை தூக்கி கொண்டு தொழுவித்தது யார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அதுக்கு பிறகு பாதுகாப்பாக தாய் போல இருந்தது யாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான்.
அபுல் ஆஸ் மதீனாவுக்கு வந்து சேர்ந்தார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், ஜெய்னப் ரலியல்லாஹு மரணிச்சிட்டாங்க. அப்படின்னா ஜெய்னப் ரலியல்லாஹு இந்த வாழ்க்கையில அவங்களுடைய முழு எண்ணமாகவும் லட்சியமாகவும் இருந்தது எது? இந்த அதாவது தன் கணவரை இஸ்லாத்தில் கொண்டு வந்து என்ன செய்யணும், சேர்க்கணும் என்ற தவிர வேற எதுக்காக வாழ்ந்தாங்க? வேற எதுக்கும் வாழல என்பது கூட அந்த வாழ்க்கையில செய்திருக்கிறது. இளம் வயசுல செஞ்சுட்டாங்க, மௌத்தாயிட்டாங்க. ஆனா கடைசி நிமிஷம் வரைக்கும் வேற எந்த திருமணத்தையும் அவங்க என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை. வேற எந்த திருமணத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு சேர்ந்த பின்னால எந்த விதமான புதிய நிக்காஹோ ஏதோ இஸ்லாம் நடத்தவில்லை. ஏனென்றால் ஒரு பெண் இஸ்லாத்துக்கு வந்துட்டா தன் கணவனை எதிர்பார்த்து வாழ்ந்துட்டான்னு சொன்னா அந்த கணவன் அப்படியே வந்து என்ன செஞ்சிடலாம், சேர்ந்து விடலாம். எந்த ஒன்றும் அதை என்ன செய்யாது, பிரிக்காது. எந்த ஒன்றும் பிரிக்காது. அந்த பெண் இதா இருந்து நான் வேறொரு திருமணம் முடிக்கணும்னு நினைச்சாலே தவிர. ஆனா ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 16-17 வருடங்கள் காத்திருந்தார். யாருக்காக? தன் கணவருக்காக. ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா வரலாற்றில் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு படிப்பினை என்ன தெரியுமா? ஒரு பெண் மனைவியாகவும் இருக்கலாம், மனைவியை தாண்டி போய் என்ன ஒரு தியாகியாக இருக்கலாம். கணவனும் அதே மாதிரி தான். கணவனும் அந்த இடத்துக்கு என்ன செய்யலாம், போகலாம் என்பதை நாம் இந்த செய்தியிலிருந்து என்ன செய்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். எனவே இந்த செய்திகள் ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா செய்தி கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை அதான். அப்பதான் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மிச்சம் நன்றி உள்ளவங்களா இருக்கு. இவருடைய வாழ்க்கைக்கு அவர்கள் காரணம், அவருடைய வாழ்க்கைக்கு இவங்க காரணம் என்றால் ரெண்டு பேரும் மிகவும் நன்றி உள்ளவர்களாக என்ன செய்திருக்கிறோம். இவர்களுடைய மனதில் கீறல் விட்டு கவலை வருவதை அவர் அங்கீகரிக்க கூடாது. அது என்ன ஹலாலாக இருந்தாலும் சரி, இந்த மனைவி விஷயத்தில் அவர் விட்டுக் கொடுத்து என்ன செய்யணும், நடக்கணும். இந்த மாதிரி ஒரு நன்றி செலுத்தத்தக்க ஒரு தியாகம் அந்த பெண் சைடில் இருந்தால் அல்லது கணவன் சைடில் என்ன இருந்தால் இது இந்த வரலாற்றில் கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு படிப்பினை. அடுத்ததாக இன்னொரு செய்தி அல்லது இரண்டு செய்திகளை சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர் தான் ஜாஃபர் இப்னு அபி தாலிப். அலி இப்னு அபி தாலிப், ஜாஃபர் இப்னு அபி தாலிப். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர். இவருடைய மனைவி வந்து அஸ்மா பின்த் உமைஸ், மிகப்பெரிய தியாகியான அறிவாளியான ஒரு பெண்மணி. மிகப்பெரிய தியாகியான அறிவாளியான ஒரு பெண்மணி. எதிலையும் அதாவது ஒரு தைரியமாக பேசக்கூடிய ஒரு பெண்மணி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அஸ்மா பின்த் உமைஸை பார்த்து சொல்றாங்க, இவங்க அபிசீனியாவுக்கு போய், அதாவது யமன்ல இருந்து வந்து அபிசீனியாவுக்கு அப்படி போய் என்ன அதாவது அபிசீனியாவுக்கு போய் அபிசீனியாவிலிருந்து இங்க வந்தவங்க. கப்பல்ல அபிசீனியாவுக்கு போய் அபிசீனியாவிலிருந்து மதீனாவுக்கு வந்தவங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உங்களுக்கு ஹிஜ்ரத்துடைய கூலி இல்லை அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் காலத்திலேயே அந்த பெண்மணி பார்த்து சொல்றாங்க, உங்களுக்கு ஹிஜ்ரத்துல கூலி இல்லை, நீங்க தான் மதீனாவுக்கு அபிசீனியால தானே வந்தாங்க, மக்காவால வரலையே, அதனால உங்களுக்கு ஹிஜ்ரத்துல கூலி இல்லை. யாரு? உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. அஸ்மா ரலியல்லாஹு உடனே ஹிஜாபெல்லாம் போட்டு நேர ரசூலுல்லாஹ் கிட்ட போனாங்க. அல்லாஹ்வின் தூதரே, உமர் இப்படி சொல்றாரு, எங்களுக்கு ஹிஜ்ரத்துடைய கூலி இல்லை, என்ன அப்படின்னு கேட்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஹாபு ஸஃபீனா அன்தும் லக்கும் அஜ்ரான், உங்களுக்கு ரெண்டு கூலி உண்டு, ஒரு கூலி அல்ல, ஒரு ஹிஜ்ரத் அல்ல, உங்களுக்கு ரெண்டு ஹிஜ்ரத்துடைய கூலி உண்டு. ஒன்று நீங்க அபிசீனியாவுக்கு போனது, ரெண்டாவது அபிசீனியால இருந்து மதீனாவுக்கு வந்த ரெண்டு கூலி உண்டு என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மா பின்த் உமைஸுக்கு சொல்றாங்க. அஸ்மா பின்த் உமைஸ் இந்த செய்தி சொன்னதனால யமனை சேர்ந்த அபு மூஸா அல்-அஷ்அரியுடைய கூட்டத்தினர் திருப்பி 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 வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்டு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வந்துகிட்டே இருந்தாங்க, இந்த செய்தியை கேட்கறது ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்களா அப்படின்னு. இதன் காரணமாக அந்த சிறப்பை பெற்றுக் கொடுத்தவங்க யாரு? அஸ்மா பின்த் உமைஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி யுத்தம் மூத்தா யுத்தம், ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற கட்டத்தில் நடந்த யுத்தம். இந்த யுத்தத்துக்கு ஒரு தளபதிகள் அனுப்புறாங்க. அனுப்புற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஃபர் இப்னு அபி தாலிபையும் அதாவது அப்துல்லா இப்னு ரவாஹாவையும் ஹாலித் இப்னு இல்ல இன்னொரு ஒரு மூன்று பேரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தலைவர்களாக நியமித்த, ஹாலித் இப்னு வலீதை தலைவர்களாக நியமித்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புகிறாங்க. எங்க? மூத்தா யுத்தத்துக்கு. சொல்றாங்க, இவர் கொல்லப்பட்டால் இவர், இவர் கொல்லப்பட்டால் இவர், இவர் கொல்லப்பட்டால் இவர். ஏன்னா கிறிஸ்தவர்களோட முதல் யுத்தம். ரசூலுல்லாஹ் மதீனாவில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. மூத்தா யுத்தம் நடக்கக்கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வஹீயுடைய செய்திகளை மதீனா பள்ளியில சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. குத்தில அப்துல்லா இப்னு ரவாஹா, அப்துல்லா இப்னு ரவாஹா கொல்லப்பட்டார். குத்தில ஜாஃபர் இப்னு அபி தாலிப், ஜாஃபர் இப்னு அபி தாலிப் என்ன செஞ்சார்? கொல்லப்பட்டார். ஜாஃபர் இப்னு அபி தாலிப் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வீட்டில் வளர்ந்தாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் தான் வளர்ந்தாங்க. வளர்த்தது அபூ தாலிப், அவங்களோட வீட்டில் தான் வளர்ந்தாங்க. அப்ப ஜாஃபர் எங்க வளர்ந்துருக்காரு? அந்த வீட்டில் தான். ஒரு அண்ணன் தம்பிகள் மாதிரி வளர்ந்தாங்க. ரசூலுல்லாஹ் மதீனால வச்சு ஜாஃபர் இப்னு அபி தாலிப் கொல்லப்பட்டார் என்று சொல்ல அழுது செஞ்சாங்க, சொன்னாங்க. ஏன்னா தன்னை சொந்த சகோதரன் மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படி அந்த கொல்லப்பட்ட செய்தியெல்லாம் சொல்றாங்க. சொன்ன பின்னால இப்ப இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பரவாயில்ல,
அந்த மக்கள் மூத்தா யுத்தத்துக்கு போன மக்கள் அப்படியே திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். தோல்வியும் வெற்றியும் இல்லாமல் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தங்களோட குடும்பங்களுக்கு போய் செய்தியை சொல்லணும். இவர் மௌத்தாயிட்டார் செய்தியை யார் சொல்லணும்? அந்த குடும்பத்தில் பொறுப்பாளர்கள் சொல்லணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மா ரலியல்லாஹு மிச்ச காலத்துக்கு போகிற யுத்தம் திரும்பி வருது. அஸ்மா ரலியல்லாஹு இந்த செய்தியை சொல்வதற்காக வீட்டுக்கு போறாங்க. அங்க அஸ்மா ரலியல்லாஹு பார்த்தா கணவர் வருவதற்கு ரெடியாகி அழகான முறையில் உடுப்பு உடுத்து கணவரை எதிர்பார்த்து வெயிட் பண்ணிக்கணும். யாரு? ஜாஃபர் பின் அபீ தாலிபுடைய வருகை எதிர்பார்த்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மிக பாரமான ஒரு நிலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து ஜாஃபரை பற்றி அவங்க விசாரிச்சுட்டே இல்லை. ரசூலாவோட முகம் என்ன? அது மாறியதை கண்டவுட அல்லாஹ்வின் தூதரே என்ன நடந்தது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஸ்துஷ்ஹித ஜாஃபர் ஷஹீதாகிவிட்டார் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அழுது கொண்டு என்ன செஞ்சிட்டாங்க? உள்ளுக்கு போயிட்டாங்க. அவருடைய 2 மகன், அஸ்மா ரலியல்லாஹுடைய 2 மகனை ரசூலுல்லாஹ் அணைச்சி பிடிச்சாங்க. அனைத்து பிடித்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஷ்பஹ்த ஹல்கி வ குலுகி. ஒரு மகனை பிடிச்சு சொன்னாங்க, என்னை போலவே இருக்கிறாய், என் பண்புகளை கொண்டவனாவே நீ இருக்கிறாயே என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிள்ளை அழைத்துக் கொண்டு என்ன செய்தார்கள் சொன்னாங்க. இன்னொரு பிள்ளை அழைச்சிக்கிட்டு சொன்னாங்க, பாரக்கல்லாஹு ஃபீ ஸஃபகதி, நீ எதிர்காலத்தில் செய்ய போகின்ற உனது தொழிலில் அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்வானாக என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டு துஆ கேட்டார்கள் என்ற செய்தி நாம் பார்க்கிறோம். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவ்வளவு எதிர்பார்ப்போடு இருந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அழுகையை தவிர அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யறது? நகரவில்லை. அவ்வளவுதான் அவர்கள் காட்டிய கவலையும் சோகமும். அந்த எல்லையில் அவர்கள் என்ன செய்தார்கள்? நின்று கொண்டார்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தியாகம் அவருடைய வரலாற்றில் நீங்க அப்படியே தேடி பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்த பெண்மணிகள்ல அஸ்மா ரலியல்லாஹு ஹிஜ்ரத்துக்கு இஸ்லாத்துக்காக வேண்டி அபிசீனியாவுக்கு அலைஞ்சி திருப்பி மதீனால வந்து சேர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் முக்கியத்துவமான பெண்மணியாக யார் இருந்தது? அஸ்மா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா குளிப்பாட்டியது யாரு? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பெண்மணியாக இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் வழங்கவே கஷ்டப்பட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் வழங்கவே கஷ்டப்பட்டார்கள் என்ற வரலாற்றை நாம் பார்க்கிறோம். கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே, அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா. அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு வரலாறு ஒரு நீண்ட வரலாறு. நாங்கள் தனித்தலைப்பா இந்த 2 பேரை பற்றி தனித்தலைப்பா என்ன செஞ்சுக்கிறோம்? ஹதீஜா ரலியல்லாஹு பற்றி தனியாக பேசிக்கிறோம், ஸைனப் ரலியல்லாஹு பற்றி தனியாக பேசிக்கிறோம், ஃபாத்திமா ரலியல்லாஹு பற்றி தனியாக என்ன செய்கிறோம்? பேசிக்கிறோம். அதே போல என்ன இந்த அஸ்மா பின்த் உமைஸ், அஸ்மா பின்த் அபீ பக்கர் எல்லாரையும் பற்றி என்ன செஞ்சுக்கிறோம்? தனித்தலைப்பில் பேசிக்கிறோம். இதில் அஸ்மா பின்த் அபீ பக்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அவங்க 100 வயது வரைக்கும் வாழ்ந்த ஒரு பெண்மணி. 100 வயது வரைக்கும் வாழ்ந்த ஒரு பெண்மணி. இந்த பெண்மணியுடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு செய்தி. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு தடவை அவர்கள் தன்னோட கணவர் யாருன்னா சுபைர் இப்னு அவ்வாம் தான் அவங்களுடைய கணவர். கொஞ்சம் தூரத்தில் இருந்து சுபைர் இப்னு அவ்வாமுடைய குதிரைக்காக வந்து உணவுகள் அதெல்லாம் எடுத்துட்டு வரதுக்கு என்ன செய்வாங்க? போவாங்க, தலையில சுமந்து கொண்டு வருவாங்க. 2-3 கிலோமீட்டர் தூரம். அப்படி ஒரு தடவை போயிட்டு வர நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் ஒட்டகத்தில் வராங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொந்தக்காரர். ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் 2 திமிழ் மாதிரி எல்லாம் இருக்கும். அதுல வந்து பின்னால என்ன செஞ்சா, திமிழுக்கு பின்னால 2 பேர் உட்கார்ந்துக்கலாம். ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தை பணிக்கிறாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா கண்ட உடனே ஒட்டகத்தை பணிக்கிறாங்க. ஏறட்டும் சொல்லி பின்னால என்ன செய்யணும்? அஜ்னபி தான், ஆனால் ஒரு தூரத்திலிருந்து வரதுனால என்ன அவங்களை இறக்கி விடுறதுக்காக என்ன செய்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒட்டகத்தை பணிக்கிறாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்படியே கூடிய தூக்கிட்டு நின்றார். பேசவும் இல்லை, ஏறவும் இல்லை. ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தை பணிச்சிருக்கிறாங்க, பேசவும் இல்லை, ஏறவும் இல்லை. கொஞ்ச நேரம் இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போயிட்டாங்க. வேற எதுவும் சொல்லாம போயிட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்படியே வீட்டுக்கு வந்து நடையாக வீட்டுக்கு வந்து 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு டெய்லி நடையாக வீட்டுக்கு வந்து சுபைர் இப்னு அவ்வாம்கிட்ட நடந்த சம்பவத்தை சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, நான் ஏறி இருப்பேன், ஆண்களோட வருவது எனக்கு வெட்கமாக இருந்தது. ஆண்களோட பிரயாணத்தில் வருவது எனக்கு வெட்கமாக இருந்தது. ஆண்களோடு வருவது எனக்கு வெட்கமா. யார் ஆண்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, மிகச்சிறந்த நபித்தோழர்கள், பாதுகாப்பான சூழல், ஆட்சி தலைவர் இருந்தும் எனக்கு அவங்களோட வாரது என்ன செஞ்சது? வெட்கமாக இருந்தது என்று சொல்லி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்கன்னா, வீரமாக இருந்த ஒரு பெண்மணி. அதே நேரம் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வரலாற்றில் கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பினை என்னன்னா, பெண்களுக்குரிய அழகு அந்த வெட்கமும் கற்பை பாதுகாத்தல் என்பது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வரலாற்றில் விளங்கக்கூடிய ஒரு விஷயம். உடனே சுபைர் இப்னு அவ்வாம் சொன்னாங்க, ஏறி கூட வந்தீங்களா, நீங்க தலையில சுமந்து வரக்கூடிய இதுதான் எனக்கு மனசுக்கு என்ன செய்யுது?
பாரமாக இருக்கிறது என்று ஜுபைர் இப்னு அவ்வாம் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரிகளே, தாய்மார்களே, நிறைய வரலாறுகளை இது போன்ற ஒவ்வொன்றாக நாம் சொல்லிக் கொண்டு போகலாம். இந்த ஒவ்வொரு வரலாற்றிலும் எங்களுக்கு நாம் திருத்திக் கொள்ளக்கூடிய முன்மாதிரியாக எடுக்கக்கூடிய முன்னுதாரணம் எடுக்கக்கூடிய நிறைய ஏராளமான படிப்பினைகளை எங்களால் என்ன செய்ய முடிகிறது, காண முடிகிறது. இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இது போன்று இன்னும் விடப்பட்ட எத்தனையோ பேருடைய வரலாறுகளை நாம் தெரிந்து எங்களுடைய உள்ளத்தை கொஞ்சம் தெம்புபடுத்திக் கொண்டு வாழ்க்கையில் இந்த வரலாறுகளை கேட்கிற நேரத்தில் கூட எத்தனையோ விஷயங்கள் குடும்பத்தில் சரியாகும். விட்டுக் கொடுப்போம், பொறுமையாக இருப்போம், நிறைய சுமப்போம், தவ்வாவுடைய விஷயங்கள் ஆர்வமாக இருப்போம், நிறைய அதாவது சமாதானத்தை விரும்பக்கூடியவர்களாக நல்ல மறுமையை இலட்சியம் வைத்து வாழக்கூடியவர்களாக மாறுவதற்கெல்லாம் இந்த வரலாறு வழிகோலும். அதுபோன்று அல்லாஹு தஆலா என் உள்ளங்களை சீர்திருத்தி சிறந்த வழியில் பயணிக்க தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு